மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்ருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். கர்மயோகம் 3வது அத்தியாயம் விளக்கம் பார்த்துட்டு இருக்கோம். அதில் நம்ம எப்படிப்பட்ட செயல்களை செய்ய வேண்டும் முதல்ல பார்த்தோம். தினந்தோறும் செய்ய வேண்டிய கடமைகளை, நித்திய கர்மத்தை செய்யணும், விசேஷமாக செய்ய வேண்டியதை செய்யணும். நம்மளுடைய கடமைகள் அனைத்தும் தர்மத்துக்கு உட்பட்டு இருக்கணும். நம்மகிட்ட மற்றவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ அதுபடிதான் நாமும் மற்றவங்ககிட்ட நடந்துக்கிறணும். பலனில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையோடு இருக்கணும் அப்படின்லாம் பார்த்தோம். இந்த தர்மத்தில் சாமானிய தர்மம், விசேஷ தர்மம் சொல்லும் பொழுது, சாமானிய தர்மங்கிறது எப்பொழுதுமே பொதுவாக எல்லாருக்கும் பொதுவானது. விசேஷ தர்மங்கிறது காலத்துக்கு காலம், ஆளுக்கு ஆளு மாறும். இப்போ ஒரு குழந்தைக்கு ஒரு தர்மம் இருக்கும், ஒரு கடமை இருக்கும். பெற்றோர்களுக்கு ஒரு கடமை இருக்கும். டைம் வித்தியாசம் இருக்குது. இப்போ உயிர்களை கொல்றது அதர்மம். மிலிட்ரிக்காரனுக்கு சண்டையில் எவ்வளோ பேரை கொல்லணும் அவ்வளோ பேர் அங்கே. அது இடத்துக்கு இடம், காலத்துக்கு காலம் மாறுபடும். அதனால் எந்த இடத்துல உங்களுடைய கடமை எது, தர்மம் எதுன்னு பார்த்து அதை முறையாக செய்யணும். மாணவரின் கடமை என்ன, இல்லறத்தார் கடமை என்ன, சன்னியாசி கடமை என்ன, இப்படி எல்லாம் வகுத்திருக்கு. அதுபடி செய்கிறது கர்மயோக வாழ்க்கை முறை. நித்திய கர்மம், நைமித்திய கர்மம், பிறகு இன்னொன்று நிஷித்த கர்மம் செய்யக்கூடாதுன்னு பார்த்தோம். எதெல்லாம் சாஸ்திரம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோ அதை செய்யக்கூடாது. மது அருந்துதல், மற்றவங்களுக்கு துரோகம் பண்ணுறது, கெடுதல் பண்ணுறது, இதெல்லாம் செய்யக்கூடாது. அடுத்து ஒரு செயல் இருக்குது, பிராயச்சித்த கர்மம். பிராயச்சித்தம்னா என்னன்னா, நம்மளுக்கு கஷ்டம் வரும் பொழுது அதை நீக்கிறதுக்காக ஒரு பிராயச்சித்தம் பண்ணுங்கன்னு ஜோசியர் சொல்கிறாரா இல்லைங்களா? ஒரு ஜோசியம் போய் சுவாதத்தை நீட்டின உடனே உனக்கு 7.5 நாடு ஆரம்பிச்சிருச்சு, இந்த அடுத்த மாதம் 7.5 நாடு ராகு உன்னை பிடிச்சிருச்சு, கேது உன்னைய கதிக்கிட்டு இருக்கு, அதனால் நீயே இந்த கோயிலுக்கு போய் இந்த பூஜையெல்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணுனா உனக்கு கஷ்டம் நீங்கும் சொல்கிறாங்களா இல்லையா? இதுக்கு பேர் பிராயச்சித்தம். இது செய்யலாமா கூடாதா? செய்யலாம். ரொம்ப அதிகமாக அதில் கவனம் செலுத்தக்கூடாது. உண்மையிலே பார்த்தீங்கன்னா அது என்ன செய்யும்னா, இப்போ நம்ம செஞ்ச பாவத்துக்குத்தான் கஷ்டத்தை அனுபவிக்கிறோம். ஒரு லாஜிக் இருக்கு, ஞாபகம் புரிஞ்சுக்கங்க. மனிதனாக பிறந்தாச்சுன்னு சொன்னால் பாதி பாவம் பாதி புண்ணியம்தான். மனுஷனாக பிறந்தா அதனுடைய பலன் என்ன? பாதி பாவம் பாதி புண்ணியம் இருந்தால் தான் மனித பிறவியே கிடைக்கும். புண்ணியம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் சொர்க்கத்துக்கு போயிடுவோம், இல்லை கந்தர்வ லோகம், தேவலோகம், இப்படி ஒரு உயர்ந்த லோகங்கள் இருக்குது, அங்கே போயிடுவோம். ரொம்ப பாவம் அதிகமாக இருந்தால் மிருகப்பிறவி, வேற உயிரினமாக பிறப்போம். இல்லாட்டி நரகலோகம் 7 இருக்குது, கீழோகம் 7 இருக்குது, அங்கே போய் போயிடுவோம். அப்போ ரெண்டு கிட்டத்தட்ட ஒரு 45%, 50%, 55% இப்படி ஏற்றது இருந்துச்சுன்னு சொன்னால் அவனுக்கு தான் மனுஷ பிறவி கிடைக்கும். பாவத்தினுடைய பலன் என்ன? கஷ்டத்தை அனுபவிக்கணும். உண்மைதானே? புண்ணியத்தினுடைய பலன் என்ன? சுகத்தை அனுபவிக்கணும். இது ரெண்டு உண்மையா இல்லையா? என்ன பாவம் செஞ்சனோ இவ்வளோ கஷ்டம், அவன் என்ன புண்ணியம் பண்ணானோ அப்படி நல்லா இருக்கான் சொல்கிறோமா இல்லைங்களா? அப்போ பாவத்தினுடைய பலனுக்கு என்ன கிடைக்குது? கஷ்டம், துன்பம் வருது. புண்ணியத்தினுடைய பலன் என்ன வருது? சுகம் வருது, சுகம், இன்பம் வருது. சரி, பாவத்தினுடைய பலனில் என்ன பண்ணுற? கஷ்டத்தை அனுபவிச்சு தீக்கிறோம். புண்ணியத்தினுடைய பலனுக்கு சுகத்தை அனுபவிச்சு தீக்கிறோம். புரியுதுங்களா? இப்போ பாவத்தினுடைய பலனா கஷ்டத்தை அனுபவிக்கும் பொழுது பாவம் குறையுமா குறையாதா? கஷ்டத்தை அனுபவிச்சு பாவத்தை தீக்கிறோம். அப்போ கஷ்டத்தை அனுபவிக்கும் போது என்ன ஆகுது? பாவம் குறையுது. பாவம் குறையுது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? அப்போ கஷ்டத்தை எப்படி சந்தோஷமா பாவம் குறையுன்னு அனுபவிச்சுட்டு போக வேண்டியதானே? சொல்லுவாங்க சில பேர், இப்போ பாவம் கழியுதுன்னு விடுப்பா, ரொம்ப கஷ்டப்பட்டான்னு அவனுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஏதோ பாவம் கழிஞ்சு போகுதுன்னு விடு அப்படிம்பாங்க. கேட்டிருக்கீங்களா? உண்மை அதுதான். எல்லாருக்கும், மனிதனாக பிறந்த அத்தனை பேருக்கும், அவர் என்ன பெரிய டாட்டா பிர்லாவாக இருக்கட்டும், அவர் ஐஏஎஸ் கலெக்டராக இருக்கட்டும், இல்லை பிரதமராக முதல்வராக, அவருக்கும் பாப கர்மம் உண்டு. மனுஷனாக பிறந்துட்டார். ராமர் மனித பிறவினாலையும் கஷ்டத்தை அனுபவிச்சார். கிருஷ்ணர் அவதார புருஷர், கஷ்டத்தை அனுபவிக்கவே இல்லை. எப்போ பார்த்தாலும் புன்சிரிப்போடு இருப்பார். அவர் கடவுளாகவே அவதரித்தார்.
ராமர் மனித அவதாரம் எடுத்தார். ஏன்னா ராவணனை மனுஷனால மட்டும்தான் கொல்ல முடியும். அது மனித அவதாரம் எடுத்தா அது பலன் அனுபவிக்கணும்ல, அழுவாரு, துக்கப்படுவாரு. ஏன்னா மனித பிறவினாலே அது வரும். அப்படி இருக்கும் பொழுது, கஷ்டம் வரும் பொழுது புத்தியில என்ன வரணும்? பாவம் கழியுது. இன்பம் வரும் பொழுது புண்ணியம் குறையுது, புண்ணியம் குறையுது. புண்ணியம் குறையிறதுல கண்மையிலே துக்கப்படணும், பாவங்களில சந்தோஷப்படணும். நம்ம என்ன பண்றோம்? உள்டாவா பண்றோம். அப்படி சிந்தனையை மாத்தினீங்கன்னா கொஞ்சம் குறையும், மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். அப்ப பிராயச்சித்தை ஏன் பண்றோம் அப்படின்னு சொன்னா, அந்த கஷ்டத்தை தாங்குற சக்தியை கொடுக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு பிராயச்சித்த ஹோமம் பண்றாங்க, அதுல பார்த்தீங்கன்னா ஏதாவது தான தர்மம் இருக்கு, பூஜைகள் இருக்கு, பணத்தை விரயம் பண்றீங்க, செலவு விரதம் சொல்வாரு, நீ 48 நாள் விரதம் வந்து சபரிமலைக்கு போயிட்டு வா பிராயச்சித்தம். அப்போ என்ன பண்றான்? நாமளா ஒன்னா உன் பாவத்துக்கு காட்டு வழியா அலைஞ்சு மாடை தேடி அலையிறோம்னு இருக்கான். இவன் காட்டு வழியா 40 பாத யாத்திரை போயிட்டு வந்திருப்பான். முடிஞ்சு போச்சா? அதே செயலை சந்தோஷமா செஞ்சிடறான், அவ்வளவுதான். உனக்கு ஒரு வாரம் நீ ஒரு நேரம் சாப்பாடு இல்லாமல் அலையவேன்னு இருக்கான். இவன் விரதம் இருந்தால் என்ன பண்ணுவான்? கந்த சஷ்டி விரதத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு நேரம் தான் சாப்பிட்டு விரதம் இருந்து கழிச்சிருவான். முடிஞ்சு போதா? அதே கஷ்டத்தை சந்தோஷமா ஏற்றுக்குதான் பிராயச்சித்தம். புரியுதுங்களா? இது பிராயச்சித்தம். அதே மாதிரி ஒரு ஐயர் வந்து கூப்பிட்டு சொல்லுவார், நீங்கள் நவகிரக ஹோமம் பண்ணு, இந்த கிரகத்தை ஹோமம் பண்ணு, பாவம் செய்யலாம், தப்பு இல்லை. ஆனால் பகவான் என்ன சொல்றாருன்னா, 5 விதமான பிராயச்சித்த கர்மம் ஞாகம் சொல்றாரு. வேள்வி, வேள்வின்னு என்ன? ஹோமம் பண்றது, யஜ்ஞம்னு பேரு. யஜ்ஞம், வேள்வி, ஹோமம்லாம் சொல்றோம். இதெல்லாம் பிராயச்சித்தத்துக்காக நம்மளுடைய பாவம் கழிகிறதுக்கு பண்றோம். பகவான் என்ன சொல்றாருன்னா, 5 விதமான பிராயச்சித்தம் சொல்லியிருக்காங்க, சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. அது என்னன்னா, இது சாமானியமான பிராயச்சித்தம், எல்லாராலும் எளிதாக செய்யக்கூடிய பிராயச்சித்தம். விசேஷமான பிராயச்சித்தம் தான் நம்ம இந்த கோயிலுக்கு போறது, பூஜை பண்றது, ஹோமம் பண்றது, யாகம் பண்றதெல்லாம். அது செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம். ஆனா இந்த சாமானியமா செய்யக்கூடிய பிராயச்சித்தம் எல்லாராலும் ஈஸியாக செய்ய முடியும். வேள்வினே பேர். அதுக்கு என்ன பேருன்னா, தேவ யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம், பிரம்ம யஜ்ஞம், மனுஷிய யஜ்ஞம், பூத யஜ்ஞம். யஜ்ஞம்னா வேள்வி. தேவ யஜ்ஞம், தேவ யஜ்ஞம்னா அது ஒரு வேள்வி, அது ஒரு ஹோமம், அது ஒரு யாகம். அது என்ன தேவ யஜ்ஞம்னா, தினந்தோறும் கடவுளை வழிபடுவது ஒரு பிராயச்சித்த கர்மம். செய்கிறோமா இல்லையா? எங்க நேரம் இருக்கு சாமி கும்பிட? அதெல்லாம் கிடையாது. வீட்டில் எல்லாரும் ஒரு சாமி படம் வச்சிருப்பீங்க. தினந்தோறும் நம்ம வேலையை ஆரம்பிக்கும் போது இறை வழிபாட்டோடு ஆரம்பித்தால் அதுக்கு பேரு தேவ யஜ்ஞம். ஒரு சொல்லுவாங்க சங்கத்துல கூட, நீ காலையில ஒன்றும் இல்லை, நீ குளிக்கணும் செய்யணும் கூட அவசியம் இல்லை, நீ எப்படி இருக்கியோ எந்திரிச்சு பெட்டில் உட்காந்துட்டு கையை இப்படி எடுத்துட்டு சொல்லுவாங்க, திறந்து பாரு, உன் 2 கையிலையும் சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்வதி 3 பேர் இருக்காங்க. சரஸ்வதி எனக்கு நல்ல புத்தியை கொடுக்கட்டும், லக்ஷ்மி எனக்கு உன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான செல்வத்தை கொடுக்கட்டும், பார்வதி உடல் ஆரோக்கியத்தையும் உடல் தைரியத்தையும் கொடுக்கட்டும் சொல்லி இப்படி கையை விரிச்சு கும்பிட்டு வேலையை ஆரம்பிப்பாங்க எந்திரிச்ச உடனே. இது ஒரு தேவையை செய்ய முடியுமா முடியாதா? தினம் செய்ய முடியுமா முடியாதா? அப்புறம் குளிக்கிறோம், 1 நிமிஷம் சாமி முன்னாடி சாமி மட்டும் குளிக்கிறோம். சாப்பிடும்போது என்ன பண்ண பிரமார்ப்பணம் சொல்லிட்டு சாப்பிட்றோம். இப்படி தன்னை எறியாமல் இது ஒரு வேள்விங்கிறாரு, இது பிராயச்சித்தம்ங்கிறாரு, உன்னுடைய பாவத்தை குறைக்குங்கிறார். இது தேவ யஜ்ஞம்னு பேர். 2வது பித்ரு யஜ்ஞம்னு பேர். நம்மளுடைய தாய் தந்தையரை பேணி காத்தல். உயிரோட இருந்தாங்கன்னா எப்படி தன்னுடைய குழந்தைங்களை வளர்த்து பெரியாளாக்கி நாம பண்றோமோ அதே மாதிரிதான் நம்மளையும் நம்மளுடைய தாய் தந்தையர்கள் ஆக்கியிருப்பாங்க. அப்ப அவங்கள பேணி பாதுகாக்கிறது ஒரு பெரிய வேள்விங்கிறார், ஒரு பெரிய யாகம்ங்கிறார். உயிரோட இருந்தா அவங்கள காப்பாற்ற வேண்டிய கடமை ஒரு இல்லறத்தானுக்கு கட்டாயம் உண்டு. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றி நின்ற துணைங்கிறார். தன்னுடைய குழந்தையும் பார்க்கணும், தன்னுடைய முன்னோர்களையும் பார்க்கணும், வெளியே இருக்கக்கூடிய துறவிகளையும் பார்க்கணும். துறவிகளை நான் வெளியே பிச்சை கேட்கணும், அவங்களையும் பார்க்கணும். இது 3 இல்லறத்தானுடைய கடமையினே சொல்றார் அவர். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றி நின்ற துணை, துறந்தாருக்கும் துவாதாவார்க்கும் இறந்தாருக்கும் இல்வாழ்வான் என்பான் துணைங்கிறார்.
அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அதை வந்து ஒரு பொறுப்பாகவே நினைக்கிறது இல்லை. இது செஞ்சீங்கன்னா நீங்கள் கோயிலில் போய் லட்சக்கணக்கில் செலவழித்து ஹோமம் பண்ணுறதை விட பாவம் கழிஞ்சிடும். அதில் கழிகிறத விட இதில் பாவம் கழியும். அன்பான ஒன்றும் முடியலை, அன்பான வார்த்தை சொல்கிறது. அவங்க நோய் இன்னொன்று வயசான காலத்தில் சும்மா இருக்க முடியாது. அது வரைக்கும் நோய் நோயின்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க சொல்லும். இயல்பு நாமளும் அப்படியே வயசான அப்படி தான் ஆகும். அதெல்லாம் தாங்கிக்கிற சக்தி வேணும். தாங்கிக்கிட்டு அவங்க அன்பாக கவனிக்கிற ஒரு பெரிய வேள்விகிற பித்ரு இயக்கியம்ங்கிறார். இல்லை அப்பா அம்மா இல்லை, அவங்களுக்கு வருஷத்துக்கு ஒருக்கா பொண்ணும் பார்த்தீங்களா, அது மாதம் விரதம் இருக்கிறது, அவங்களுக்கு காரியம் பண்ணுறது, இதை கரெக்டாக முறையாக செய்து 2வது வேள்வி. இது என்ன பண்ண பிராயச்சித்தம், பாவத்தை கழிக்குங்கிறார். பிறகு இன்னொன்று ரிஷி யக்கியம் அல்லது வேத யக்கியம் அல்லது பிரம்ம யக்கியம்னு பேர். தினந்தோறும் ஆன்மீக நூட்களை, பெரியோர்கள் எழுதிய நூட்களை படிக்கிறது. இன்னைக்கு வருஷப்பரப்பன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பண்ணுறது ரிஷி யக்கியம். இதுக்கு பேர் ரிஷி யக்கியம் அல்லது வேத யக்கியம் அல்லது இது ஒரு பெரிய வேள்வி அப்படிங்கிறார். சாமியே ஒரு உபன்யாசம் போட்டார்னா எப்படி போடுவார்னா, பத்திரிக்கை போடுறது ஞான வேள்வின்னு போடுவார். ஓங்கார சாமி நீங்கள் எங்கே போஸ்டர் அடிச்சு ஒட்டி இருந்தாலும், இது இத்தனை வருஷமாக அவர் இங்கே சொற்பொழிவு போனார்ல, அதை போடும் பொழுதே ஞான வேள்வின்னு தான் போடும். அது ஒரு வேள்விம்பார். இது சொல்லியிருக்கு ரிஷி யக்கியம். யக்கியம்னா வேள்வி. நீங்கள் தினம் ஒரு திருக்குறளில் 5 குறள் படிக்கிறேன், கீதையில் ஒரு 5 அத்தியாயத்து ஒரு 5 ஸ்லோகம் படிக்கிறேன், இல்லை திருவாசகத்தில் ஒரு 2 பாட்டு படிக்கிறேன், படிச்சுட்டு நம்ம பண்ண இல்லை ஒன்றுமே இல்லை. பேப்பர் படிக்கிறோமா இல்லையா? எல்லோரும் பேப்பர் படிக்கிற பழக்கம் இருக்கா இல்லையா? அதில் ஆன்மீகம்னு ஒரு பக்கம் டூன் போட்டிருக்கேன், அதாவது படிக்கிறது இருக்கா இல்லையா? அப்படி இந்த கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இல்லை அறநூல்களை, தர்ம நூல்களை தினந்தோறும் படித்தால் அது ஒரு பிராயச்சித்த கர்மம். அது நம்மளுடைய பாவங்களை குறைக்கும். அது ஒரு வேள்வி. அதற்கு பேர் ரிஷி யக்கியம் அல்லது பிரம்ம யக்கியம் அல்லது தேவ யக்கியம். 3 பேர் சொல்லலாம். முதல்ல பார்த்தது தேவ யக்கியம், இறை வழிபாடு. 2வது பிதிரு யக்கியம், பெற்றோர்களை பேணுதல். 3வது அறநூல்களை படித்தல், இது ரிஷி யக்கியம். 4வது அதாவது இன்னொரு யக்கியம் இருக்கு, மனுஷ யக்கியம். மனுஷ யக்கியம்னா என்னன்னா, தன்னை பாதுகாத்துக்கிறோம் மனுஷன்னா, தன்னுடைய குழந்தைகளை பாதுகாக்கிறோம் அதுவும் மனுஷன், அப்பா அம்மா குழந்தைகளை. இது போக தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய மற்ற மனிதர்களுக்கு உதவி செய்தல் மனித யக்கியம். செய்கிறாங்களா இல்லையா? இப்போ அன்னதானம் பண்ணுறோம், கோயில் போய் பிக்ஷை போடுறோம், இதெல்லாம் என்ன பண்ணுறோம், எதுக்காக பண்ணுறோம்? அதே ஒரு திருவிழா நடந்துச்சுன்னு சொன்னால் நிறைய அன்னதானம்லாம் நடக்கும், நிறைய உதவிகள் பண்ணுவோம், சில பேர் கல்வி உதவி பண்ணுவோம், துணி உதவி கொடுப்போம். மனிதர்களுக்கு உதவி செய்வது என்ன பேர்? மனுஷிய யக்கியம்னு பேர். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தான் பக்கத்தில் தனக்கு வேண்டிய நண்பன், சகோதரன் அல்லது உறவினர்கள் கஷ்டப்படுவாங்க, உதவியே பண்ண மாட்டாங்க. ஆனால் வெளியே போய் நிறைய, அது உதவி இல்லை, அது புகழுக்காக செய்கிறது, பேருக்காக செய்கிறது. விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, நீ உன் பக்கத்திலே ஒருத்தன் கஷ்டப்படுற அவனுக்கு உதவி செய்யாமல் எங்கேயோ போய் உதவி செஞ்சேன்னா அது உதவி இல்லை, அது பேர் புகழுக்காக பண்ணுறதும்பார். இப்படி யாராவது கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செஞ்சு அதுக்கு பேர் மனுஷிய. வீட்டில் ஒருத்தர் பிச்சை கேட்குறாரு, சாப்பாடு கேட்குறாங்க, ஏதோ ஒரு நேரம் சாப்பாடு போடுறோம், இதெல்லாம் என்ன பேர்? மனுஷிய யக்கியம். பிறகு பூத யக்கியம்னு ஒன்று இருக்கு. பூத யக்கியம் சொன்னால் அதாவது மற்ற மிருகங்களை பாதுகாத்தல். ஆடு மாடெல்லாம் வளர்க்குறோம், ஆடு வளர்க்குறோம், அது வேற விதமாக வளர்க்குறோம். என்ன மாடுகள்லாம் வளர்க்குறோம், பறவைகள், காக்காய்க்கு சோறு போடுறோம், பத்திரமா இல்லைங்களா? பறவைகளுக்கு சோறு வைக்கிறோம், பூனை, இந்த மாதிரி மிருகங்கள் மற்ற உயிர்களை பாதுகாக்கிறதுக்கு பேர் பூத யக்கியம். இதெல்லாம் செஞ்சோம்னா தினந்தோறும் இந்த 5 செஞ்சால் தினந்தோறும் நம்ம பாவங்களை கழிப்பதற்கான வேள்வி. இது முடியுமா முடியாதா? தினந்தோறும் சாமி கும்பிடலாம், முடியுமா முடியாதா? உயிரோடு இருந்தால் அவங்கள பாதுகாக்கலாம், இல்லாட்டி அவங்க ஃபோட்டோ வச்சு சாமி கும்பிடலாம். பெற்றோர்களை இருக்கா இல்லைங்களா? அவங்களுக்கு செய்ய வேண்டிய கர்மங்களை செய்கிறது. இது பிறகு நூல்களை படிக்கிறது. ஒரு 2 ஸ்லோகம் படிக்கிற எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 5 திருக்குறள் படித்தா எவ்வளோ நேரம் ஆகும்? நல்ல நூல்களை படிக்கிறது ஒரு 2 நிமிஷம் கூட ஆகாது, நம்ம நினைக்கிறோம் அப்படி. பிறகு அடுத்தது மனிதர்களுக்கு உதவி. எங்கேயோ போகிறோம், ஒருத்தர் கஷ்டப்படுறாரு, ஏதோ உதவி பண்ணுறோம், அதில் அந்த மனிதர்களுக்கு உதவி செய்கிறது மாதிரி ஒரு நிறைவு எதுவும் கிடைக்காது. நான் ஒன்று சொல்லியிருக்கேன்,
நீங்கள் வந்து நாம் அனுபவிக்கிறத விட மற்றவங்களுக்கு கொடுத்து அதில் ஒரு சுகத்தை பார்த்து பழகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதில் இருக்கக்கூடிய திருப்தி அதிலே வர அந்த சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு நம்மளுடைய புத்தி கொஞ்சம் நுட்பம் ஆகணும். நாம் சாப்பிட்றத விட அம்மா என்ன பண்ணால் ஒரு நல்ல ஒரு சுவையான உணவு கிடச்சிருக்கு, அது சாப்பிடுமா என்ன பண்ணா குழந்தை கொடுக்குமா? குழந்தை நல்லா விரும்பி சாப்பிடுன்னா அது சாப்பிடாது. குழந்தை கொடுத்துட்டு வேணா சாப்பிடு. ஏன்னா இது சாப்பிட்றதுக்கு சந்தோஷம் இல்லை, குழந்தை சாப்பிட்டு அதை பார்த்து அதுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இதெல்லாம் மனித ஐக்கியம். இதே வெளியே செய்கிறது. சாமி ஒரு நீங்கள் சொன்னார் ஒரு தடவை, இது சொல்லியிருக்கிறான்னு தெரில, அவர் படிச்சுக்கிட்டு இருக்க காலத்தில் அந்த இடத்துல தங்கியிருக்காரு, ஆடிட்டர் படிச்சுட்டு இருக்கிறாரு, இளம் வயசு 20 வயசு 22 வயசு. அப்போ அந்த இடத்துல ஓட்டல் டீ கடையெல்லாம் கிடையாது அந்த காலத்தில். ஒரு வீட்டில் இருந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, ஒரு நேரத்துக்கு 3 நேரத்துக்கு. நைட்டில் 4 இட்லி அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருவாங்க, ஒரு மெஸ்லேருந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. அது அவர் இருக்கார். பக்கத்தில் ஒரு வீட்டில் ஒரு அம்மா தங்கியிருக்காங்க, 2 குழந்தைங்க. அந்த 2 குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு ஆஸ்பத்திரிக்கு விட்டுட்டு ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியிருக்கு. அப்பா அந்த குழந்தைங்க அப்பாவும் அம்மாவும். இந்த பேர்கிட்ட சாமி வந்து அப்போ சின்ன பையனை படிக்கிற காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட விட்டுட்டு நீங்கள் வந்து இந்த குழந்தைய பார்த்துக்கங்க, நான் ஆஸ்பத்திரி போயிட்டு வந்தேன்னு போகிறாங்க. யார்? அப்பா போயிடறாங்க. அவங்க 6 மணிக்கு போகிறாங்க, 8 மணிக்கு வந்துட்டு வரல, லேட்டாகுது. இந்த குழந்தைகள் பசிக்குது. இவர் என்ன பண்ணுறாரு, இருக்குது 4 இட்லி, குழந்தைங்க 2 குழந்தைங்க இருக்குது, இட்லியை கொடுக்குறாரு. 2 இதுக்கு 2 இட்லி கொடுத்தா வயிறு நிறைஞ்சு போச்சு, அதுக்கு 2 வயிறு நிறைஞ்சு போச்சு. சரி 2 இவர் கொடுத்துட்டு குழந்தை தூங்கிடுச்சு. அவங்க 10 மணிக்கு வர்றாங்க. 10 மணிக்கு வந்த உடனே எழுப்பி தூக்கிட்டு போயிட்டாங்க. இவர் தண்ணியை குடிச்சு படுத்துட்டார். காலையில் எழுந்திரிச்சு காலேஜுக்கு போகிறதுக்காக கண்ணாடி சீவிக்கிட்டு இருக்காராம். காலை ஏதோ எலி பறந்த மாதிரி இருந்திருக்கு. பார்த்தா 2 குழந்தைங்க காலை நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த அம்மா இப்போ ஸ்கூல் புக்கை வச்சுக்கிட்டு வாசலில் நிற்கிதான் அந்த அம்மா. அப்போ சாமி என்ன செய்யணும்னு இல்லைப்பா, உனக்கு நீ வந்து என்ன பண்ணியிருக்க, இந்த குழந்தைக்கு உன் சாப்பாடு பூரா கொடுத்து பட்னியாக இருந்திருக்கேன்னு இருக்கு இந்த அம்மா. இல்லைம்மா, அதனால் என்னன்னு இருக்கு, உனக்கு 4 இட்லி வரை எனக்கு தெரியும். கலந்து குழந்தை எழுப்பி கேட்டேன், சாப்பிட்டேன், வயிறு நிறைஞ்சிருச்சுச்சுங்க. எத்தனை இட்லி சாப்பிட்டு? இது 2 இட்லி சாப்பிட்டுருச்சு. அப்போ நீ ஒன்று கூட சாப்பிடாம முழுசாக குழந்தையை கொடுத்துட்டு நீ பட்னியாக இருந்திருக்க, அது சொல்லக்கூட இல்லை. நீ சாதாரண இருக்க மாட்டேன், அதனால் உன்னையத்தனம் காலை விழுந்து கும்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போன்னு சொல்லியிருக்கேன். அவர் சொல்ல, ஒரு நாள் பசி இல்லை கஷ்டப்பட்டேன், அதை நினச்சா இன்னைக்கு வரைக்கும் சந்தோஷப்படுறேங்கிறார். அந்த அம்மா சொன்ன வார்த்தையை நினச்சா அந்த ஒரு நேரம் பட்னியாக கிடந்து பட்ட கஷ்டம். ஆனால் அந்த அம்மா என்ன வார்த்தை சொல்லிச்சு, அதை நினச்சி இப்போ வரைக்கும் சந்தோஷத்தை கொடுக்குறது. இது மனுஷைக்கு எவ்வளோ பெரிய எது சந்தோஷம். கொடுக்காம சாப்பிட்டது ஒரு நேரம் திருப்தியாக போயிருக்கோம், ஆனால் கொடுத்து சாப்பிட்டதுனால அந்த சுகம் இருக்கு, அதை அனுபவிச்சு பழகிட்டா அது ஒரு பெரிய சுகம். சுகமும் கிடைக்குது, பிராயச்சித்த கர்மமாக பாவம் கழிக்குது. இது மனுஷ யக்கியம். அடுத்தது இன்னொன்று என்ன யக்கியம் சொன்னால் கடைசியாக பார்க்க வேண்டியது பூத யக்கியம் பார்த்துட்டோம். 5 விதமான வேள்விகள். அப்புறம் இன்னொன்று இருக்குது, பாத யாத்திரை போகிறதும் சரி, இந்த மாதிரி விரதம் இருக்கிறதெல்லாம் பிராயச்சித்த கர்மம் தான். இதெல்லாம் சாதாரணமாக செய்யலாம். பிறகு ஒருத்தரை மன்னிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஒருத்தர் கஷ்டத்தை கொடுத்துட்டாரு, மன்னிச்சு விட்டால் பிராயச்சித்தம், அதுவும் பிராயச்சித்தம் தான். இதெல்லாம் நம்ம வந்து பிராயச்சித்தம் நினைக்கிறதில்ல, நம்மளுடைய பாவம் கழிக்குதுன்னு விடணும். அப்புறம் இன்னொன்று நிச்சித்த கர்மம்னு பார்த்தா செய்யக்கூடாத செய்கிறதெல்லாம். அதனால் இதையெல்லாம் செஞ்சு நாம் கர்மயோகத்தை இப்படி வாழ்வது கர்மயோகம். இன்னொரு கர்மம் இருக்குது, சுகத்துக்காக செய்யக்கூடிய கர்மங்கள், காமிய கர்மம்னு பேர். போகத்திற்காக நிறைய சுகத்தை அனுபவிக்க செய்வதற்கான உண்டான இதை செய்யலாமா கூடாதா? தர்மப்படி செய்யலாம். தர்மப்படி சுகத்தை அனுபவிக்க சாஸ்திரம் அனுமதி கொடுக்கிறது. அதற்காக சில பூஜைகள்லாம் பண்ணுறாங்க, ஹோமமெல்லாம் பண்ணுறாங்க. சொர்க்கத்துக்கு போகிறவங்களாம் எதுக்காக? சுகத்தை அனுபவிக்கிறது தானே. அதெல்லாம் பண்ணலாமான்னா அதை அளவோடு வச்சுக்கிறணும். ஒன்று, இந்த யக்கியம் பண்ணைன்னு வச்சுக்கோங்க, அந்த வேள்வியை நீங்கள் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடவுளே என்ன பண்ணுவார், உனக்கு இந்த சுகத்தை கொடுக்கக்கூடிய பொருள்களை அவரே கொடுப்பாராம். இந்த வேள்வியை செஞ்சாலே அது தர்மமாக இருக்கணும், அளவாக இருக்கணும். இப்போ ஸ்வீட் சாப்பிடலாம், கொஞ்சம் அல்வா சாப்பிடலாம், 2 லட்டு சாப்பிடலாம், 20 லட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ஒருத்தர் விரதம் இருக்கிறேன்னு சொன்னாராம். என்ன சாப்பிட்டேன்? ஒரே ஒரு பழம் கொஞ்சம் பால் சாப்பிட்டேன்னாராம். என்ன பழம் சாப்பிட்டேன்? ஒரு பலாப்பழம் சாப்பிட்டேன்னாராம். ஒரு பலாச்சொலை இல்லை, ஒரு பலாப்பழமா 1 லிட்டர் பாலும் குடிச்சேன்னாராம். ஒரே ஒரு பழமும் கொஞ்சம் பாலும் குடிச்சேன்னா ஒரு பலாப்பழம்னா எப்படி? ஒரு பலாச்சொலை சாப்பிட்டேன்னா பரவாயில்ல. இதை விரதம் சொல்ல முடியுமா?
சுகத்தை அனுபவிக்கலாம். அதில் வந்து ஒரு அளவு இருக்குது, தர்மம் இருக்குது, இது சாஸ்திரம் அனுமதிக்குது. அது இல்லைன்னு சொன்னால், அந்த தர்மமான சுகம் கூட கிடைக்கலன்னு சொன்னால், அதை ஏற்றுக்கொள்ள மனப்பான்மையோடு இருந்தால் கர்மயோகம். தர்மமான சுகம் இருக்கு, அனுபவிக்கலாம். அளவானு மது அருந்துறவன் கூட அளவாக குடிச்சானா போதை அனுபவிப்பான். அளவு இல்லாமல் குடிச்சா என்ன ஆகுறான்? ஒரே ஃப்ளாட் ஆகிடும். ஆகிறானா இல்லைங்களா? எல்லாத்துக்குமே அளவு இருக்கு. அது மாதிரி சாஸ்திரமே அனுமதி கொடுக்குது, வேணான்னு சொல்லலை. அதை தர்மமாக பண்ணு, அளவாக பண்ணு, பிறகு அதிகம் கிடைக்கலைன்னா துன்பப்படாத, ஏற்றுக்கொள். அப்படி இருப்பது கர்மயோகம். அதுக்கு அந்த சுகத்தை அனுபவிக்கும் போது இன்னொன்று சொல்கிறாங்க, எல்லாம் இறைவன் கொடுத்த பிரசாதம் நினச்சி அனுபவிக்கணும். நம்மளுக்கு இது வந்து இறைவன் கொடுத்த பிரசாதம் சொல்லி அனுபவிக்க வேண்டும். பிறகு செயல்களை செய்யும் போது உள்ள பாவனை எப்படி செய்யணும்னா, எந்த காரியம் செஞ்சாலும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், தப்பு இல்லை. அது வந்து அந்த எதிர்பார்ப்பு செயல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தால் தப்பு இல்லை. செய்யும் போது அந்த பலனை நினச்சிக்கிட்டே செஞ்சீங்கன்னா காரியத்தில் போட்ட விட்டுருங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் பண்ணால் இத்தனை லட்சம் லாபம் கிடைக்கும் திட்டம் போடுறீங்க, அதுக்கு பிறகு 10 லட்சம் கிடைக்கும், 10 லட்சம் கிடைக்கும், கிடைக்கணுக்கிட்டே அந்த வேலையை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? வேலையை எப்படி செய்யணும்னு பார்க்கணும், அதை எப்படி சிறப்பாக செய்யணும்னு பார்க்கணும். சமையல் செஞ்சால் நம்ம வீட்டுக்கு நல்லா செஞ்சால் பாராட்டுவார் அப்படிங்கிறது இருக்குது. இந்த கெஸ்ட்டு வந்தால் பாராட்டுவாங்க. செய்யும்போது செய்யலைன்னா பாராட்டுவாரோ பாராட்டலையோ, ஏதோ தப்பாயிடுச்சுன்னா இப்படி நினச்சிக்கிட்டே வேணாலும் நம்ம கொட்ட விட்டுருவோம். பலனை அந்த நேரம் நினைக்கக்கூடாது. செயல் செய்யும் பொழுது அந்த காரியத்தில் முழுசாக இருக்கணும். பையனை பழக்கும் போதே இவன் கலெக்டர் ஆகி இவன் இவ்வளவு பெரிய ஆளாகி நம்மளை காப்பாற்றுவான் இப்படி நினச்சிக்கிட்டே வளர்க்குறது. போட்டு போட்டு போயிடுவான். இருக்கா இல்லையா? காப்பாற்றவும் போகலாம். அவனை வளர்க்க வேண்டியது என் டியூட்டி, அவ்வளோதான். நல்லா படிக்கணும், நல்ல பொறுப்புக்கு வரணும். அதுக்கு பிறகு அவன் காப்பாற்றினேன் என்ன காப்பாற்றாட்டேன்னா பகவான் பார்த்துக்கிடுவார். இப்படி எந்த செயல் செய்தாலும் அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் அந்த பாவனையோடு செயலை செய்ய வேண்டும். ஒரு சொல்லியிருக்கார், நாமக்கல்ல ஒருத்தர் இருந்தார். அவர் 20 வயசு, ஒரு வேலைக்கு ஒரு மில்ல கேட்டு போகிறார். கேட்டு போகும் பொழுது அந்த ஃபேக்ட்ரியில் எப்படின்னீங்கன்னா, அவர் முதலாளி சேரில் உள்ளே உட்காந்துருக்காரு. போகிறாரு, இல்லைப்பா அதெல்லாம் வேலை இல்லைப்பா, இப்போ எல்லாம் எங்கேப்பா வேலை கிடைக்குதா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு நிறைய இது பண்ணாமல் அனுப்பிச்சி விட்டுறாரு. என் வீட்டில் கஷ்டமாக இருக்குது, கொடுங்க, எவ்வளோ கெஞ்சிறாரு, கொடுக்கலை. வெளியே வரப்போகிறாரு. வரும்போது மழை வர்றது மாதிரி இருக்கு. ஒரு நிமிஷம் நிற்கிறாரு, மழை வர ஆரம்பிச்சிருச்சு. மழை திடீர்னு விழுது. வெளியே ஒரு 2-3 மூடை சிமெண்ட் மூடை கிடந்திருக்கு. ஏன் நனைஞ்சு போவேன்னு சொல்லி வேகமாக இழுத்து உள்ளே போட்டிருக்காரு. யார்? இந்த வேலை கேட்டு இழுத்து டப்பு டப்பு டப்புன்னு வேலை உள்ளே போட்டு நின்றுருக்காரு. இந்த முதலாளி பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. பார்த்துக்கிட்டே இருந்தவர், அவனை கூப்பிடு அப்படின்னு இருக்காரு. என்ன செஞ்சேன்னு இருக்காரு. சிமெண்ட் மூட மழை வச்சு நடையிறது மாதிரி வெளியே உள்ள உன்னை யார் போட சொல்லு? போடாட்டி வேஸ்ட்டாக போயிருமில்லைங்க அப்படின்றது. உனக்கு எதுக்குன்னாரு. எதுனாலும் வேஸ்ட்டு தானேன்னு இருக்காப்புல. அப்போ உனக்கு என்ன, அதை பற்றி எனக்கு இல்லைங்க, வேஸ்ட்டாக கூட இழுத்து போட்டு நாளைக்கு நீ வேலைக்கு வந்துருக்காரு. அவனுக்கு பெரிய பொறுப்பு கொடுத்து அவர் அந்த ஊர்லேயே பெரிய ஆள் ஆயிட்டார். அவர் சொல்கிறார், 20 வயசுல கஷ்டப்பட்டு வேலை தேடி போனேன் கூலி வேலைக்கு. இப்போ அவர் பேரை சொன்னால் அந்த ஊர் நாமக்கல்ல தெரியாதால் கிடையாது, அந்த அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டார். அப்போ அந்த ஆள் இன்சல்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு. யார்? முதலாளி. வேலை இல்லைன்னு அனுப்பிச்சிருக்காரு. போட்டும் அணைஞ்சு போட்டு இன்னும் நாசம் அப்படி தானே போவான் ஒருத்தன். இவர் அப்போ பார்த்தீங்களா, இதுதான் பாவனைங்கிறது. யாராக இருந்தேன்னா இந்த இடத்துல செய்ய வேண்டிய கடமை இது வேஸ்ட்டு அப்படி மட்டும் பண்ணியிருக்காரு. இது மாதிரி நிறைய இது இருக்குது, இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்து இதுலேயே போயிடும், கிளாஸ் போயிடும். இப்படிப்பட்ட பாவனையோடு செய்யணும். இன்னொரு உதாரணம் சொல்லிடுறேன். பலனில் வந்து நம்மளுக்கு ரொம்ப கவனம் வரக்கூடாது. கிருஷ்ணருக்கு தலைவலி வந்திருக்கு. கிருஷ்ணருக்கு வருமா? வராது, நடிப்பார். கிருஷ்ணர் மாதிரி ஒரு கபடம் யாரும் கிடையாது. சும்மா வையலாம், கிருஷ்ணரை மட்டும் திட்டலாம். அவர் நாரதருக்கு என்னன்னா ஒரு கர்வம் இருந்துச்சான், நம்மளை விட கிருஷ்ணருக்கு மேலே பக்தி உள்ளால் யாருமே இல்லைன்னு சொல்லி. நாரதருக்கு எப்படி ஒரு கர்வம் இருந்துச்சான், நம்மளை விட பக்திசாலி உலகத்தில் யாருமே இல்லை அப்படின்னு. உடனே இவர் என்ன பண்ணியிருக்காரு, பாப்பம்ட்டு நாரதர் வரும்போது தலைவலிக்குன்னு கத்தியிருக்காரு. அப்போ கிருஷ்ணருக்கே தலைவலின்னா அதுக்கு என்ன மருந்து இருக்குது, அது அவருக்கு தான் தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே என்னென்னமோ சொல்லி பார்த்துருக்காரு. இல்லைப்பா எனக்கு போகாது அப்படின்னு இருக்காரு. சரி இதுக்கு என்னதான் மருந்து நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நாரதரே கிருஷ்ணர்கிட்ட கேட்டாராம்.
பகவான் கிருஷ்ணர் சொன்னாராம், என் மேலே யாருக்கு ரொம்ப பிரியம் இருக்கோ அவங்க காலில் ஒட்டியிருக்க தூசி இருக்குவாரு, அதை எடுத்து என் தலையில் போட்டால் தலைவலி நின்றுன்னு இருக்காரு. அப்போ இவர் தான் நம்ம பக்தி உள்ளவர் நினச்சிட்டு தானே வந்தார். இவர் கால் தூசி எடுத்து போடலாம்ல. இவர் சந்தேகம் வந்துச்சு, தலைவலி நிற்கலைன்னா பக்தி இல்லைன்னு ஆகி போயிருமா இல்லையா? இப்போ நம்ம பக்தம் இல்லைன்னு சொல்லிடுவார். அது ஒன்று. இன்னொன்று, நம்ம கால் தூசியை போய் கடவுளுக்கு போய் பாவம் இல்லை. நம்ம கால் தூசியை போய் பகவான் தலையில் போட்டால் பாவம் நம்மளுக்கு எவ்வளோ, அந்த பாவத்தை நான் எங்கே விஷயம் இருக்கிறது அப்படின்ட்டு ஒரு போட மனசு இல்லை. என்னடா இக்கட்டான சூழ்நிலை மாட்டி விட்டாரு நம்மளை அப்படின்ட்டு, என்ன பகவானே நீங்கள் இப்படி கால் தூசியை போய் கேட்குறவங்க தலையில் போகிறதுக்கு யார் கொடுப்பான்னு கோபியத்தை போய் கேட்டு பாருங்கள், கொடுத்தா கொடுப்பாங்கன்னு இருக்காரு. போனார், பிருந்தாவனம் போனாரும், கோபிகர்கள் இருந்திருக்காங்க. நாரதர் வந்தவன், என்ன நாரதர் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க. கிருஷ்ணர் என்னாச்சு கிருஷ்ணருக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது, தலைவலி குடிச்சிருக்காங்க. என்ன மருந்துன்னு, இல்லை அவர் மேலே யாருக்கு பக்தி இருக்கோ அவங்க கால் தூசி அவர் தலையில் போட்டால் சரியாக போகும்னு சொல்லி வாய் மூடுறதுக்குள்ள துப்பட்டா விரிச்சாங்களா, டப்புன்னு எல்லாரும் டப்புன்னு காலில் விரிச்சு அட்டெல்லாம் கட்டி போய் அவர் தலையில் போடுங்கன்னு கொடுத்தாங்களாம். இவர் என்ன இப்படி நீங்கள் வாட கொடுத்துட்டீங்க, நம்ம கால் தூசியை போய் பகவான் தலையில் போட்டால் பாவமாவது புண்ணியமாகுது, அவர் தலைவலி போகணும், அதே முதல்ல எங்களுக்கு வேணும், எந்த பாவம் வந்தால் நாங்கள் ஏற்றுக்கிறோம்ட்டாங்க. கிருஷ்ணர் தலைவலி போனான். அது மாதிரி பையனை வளர்க்குறதோ, ஒரு தொழில் செய்வதோ, குழந்தைகளை வளர்க்குறதோ, மற்றவங்க இது கூட்டி ஒரு பொருள் விழுந்து எடுத்து கொடுத்தா கூட தேங்க்ஸ் சொல்லாமல் போகிறான் பாரு. ஒரு பொருள் கீழே விழுந்திருக்கான், எடுத்து கொடுப்பான், அவன் பாட்டுக்கு வாங்கிட்டு போய் என்ன சொல்வான், ஒரு தேங்க்ஸ் சொல்லக்கூடாது. அவன் தேங்க்ஸ் எதிர்பார்க்குறான், கொடுத்தாச்சு முடிஞ்சு போச்சு. அப்படிப்பட்ட பாவனையோடு செய்ய வேண்டும். எதிர்பார்ப்போடு நாம் செய்யக்கூடாது. அப்படி செய்கிறது தான் எதிர்பார்ப்பு கர்ம யோகம்ங்கிறார். அதனால் என்ன சொல்கிறோம்னு சொன்னால், இறைவனுக்காக செய்கின்றேன், இது பலன் நம்ம கையில் கிடையாது, செய்ய வேண்டிய டியூட்டியை முறையாக செய்கிறேன், இறைவன் பொருட்டு செய்கிறேன்னு சொல்லி இப்படி செய்ய வேண்டும்ங்கிறார். இன்னொன்று, சமபாவனையோடு செய்யணும். ரோல் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோல் இருக்கும். மாமியார்ட்ட ஒரு ரோல் காமிப்போம், அம்மாட்ட ஒரு ரோல் காமிப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு லாஜிக் இருக்குது. இப்போ ஒரு வீட்டில் அண்ணன் தம்பி இருந்தாலோ அக்கா தங்கை இருந்தாலோ சண்டை வராமல் இருக்காது. சின்ன குழந்தைங்க 2 பேரும் அண்ணன் தம்பி இருக்கான், சண்டை போடாமல் இருக்குதுல்ல, அடுத்த நிமிஷம் பேசிக்கிறோம். அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, அண்ணன் தங்கையாக இருந்தாலும் சரி, அக்கா தங்கையாக இருந்தாலும் சரி. பார்த்துருக்கீங்களா இல்லையா? அக்கா தங்கை சண்டை போடாமல் எங்கேயா இருந்திருக்காங்களா? சரி, அம்மா மகள் இருக்காங்க, அம்மாவுக்கு மகளுக்கு சண்டை வருதா இல்லையா? வருதா இல்லையா? தினம் சண்டை வருது இல்லை? அம்மாவுக்கு மகளுக்கு சண்டை வருது, அக்காளுக்கும் தங்கைக்கும் சண்டை வருது, அண்ணனுக்கும் தம்பிக்கும் சண்டை வருது. அது பெருசாகுதா? அதே சண்டை மாமியாராக இருந்தால் பெருசாகிடும், நாத்தனாராக இருந்தால் ஒரே சண்டை தான். அது அண்ணன் தம்பியை விட்டு மச்சனாக இருந்தால் பெருசாகிடும், அண்ணன் தம்பி வீட்டுக்கு ஒரே வேற வெளியாளாக இருந்தால் பெருசாகிடும். இந்த சண்டை பொது, நாம் அதில் வைக்கிற பாவனை இதில் மறந்துடும், அதை மறக்க மாட்டோம். இதே மாதிரி எல்லாத்தையும் நினச்சோம்னா பிரச்சனை வருமா? அடுத்த நிமிஷம் மறந்துட்டு ஒரே வீட்டில் இருக்கோம், யாராக இருந்தேன்னு அங்கே வர்ற சண்டை இங்கே வருது, அம்மா கூட வர்ற சண்டை மாமியார் கூட வருது, மகள் கூட வர்ற சண்டை மருமகள் கூட வருது, அக்கா கூட வர்ற சண்டை நாத்தனார் கூட வருது, அண்ணன் கூட வர்ற சண்டை வெளியே வருது, தம்பி கூட வருது. ஆனால் அது பெருசாக நினைக்கிறது பெருசு. சமபாவனை, ஏதோ எல்லாத்தையும் ஒன்றா பாவிக்கணும். ஒருத்தர் ஒரு கணவன் இருக்கிறாருன்னா கூட அம்மாவையும் சமமாக பாவிக்கணும், மனைவி. சில பேர் அம்மாவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருவாங்க, மனைவியை கொடுத்துருவாங்க. சிலர் மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அம்மாவை விட்டுருவாங்க. ஒரு கதை சொல்லியிருக்கேன், சூரியராஜன் சினிமா படமே ஒன்று. இது கொஞ்சம் நேரம் ஆனாலும் பரவாயில்ல, முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு சூரியராஜன் சினிமா படத்தில் அவன் என்ன பண்ணுவான்னா, அம்மா விட்டு கொடுக்கவே மாட்டான், மனைவியும் விட்டு கொடுக்க மாட்டான். எப்போ பார்த்தாலும் அவங்க அம்மா என்ன பண்ணணும், மனைவியை மருமகளை திட்டிக்கிட்டே இருக்கு, வஞ்சிக்கிட்டே இருக்கு, என்ன கேட்டாலும் ஒத்துக்கிறாரு. ஒரு தடவை என்ன பண்ணி, இவ்வளோ நாள் ஆச்சு உங்களை திருமணம் முடிச்சு நீ சினிமாவுக்கு கூப்பிட்டு போங்களேன்னு கேட்கும். யார்? மனைவி கேட்க. சினிமா படம் இது, ஆனால் அருமையான கருத்து. சினிமாவுக்கு கூப்பிட்டு போங்கன்னு சொல்ல, எங்கள் அம்மாட்ட சொன்னால் விடாது அப்படின்னாங்க. அப்போ நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், நான் உன்னை சினிமாவை கூப்பிட்றேன், நீ வரமாட்டேன்னு என் கூட சண்டை போடுங்க. யார்? இவன் ஐடியா சொல்லு. அம்மாவையும் கோவிச்சுக்கிறக்கூடாது, அம்மா சொல்கிறத கேட்பான், அம்மாவை மதிப்பான். ஆனால் அம்மா சொல்கிறது தப்புன்னு தெரியும், அதுக்காக மனைவியை விட்டு கொடுக்கவும் மாட்டான். அப்போ என்ன பண்ணுவான், நான் கூப்பிட்றேன் நீ வர மாட்டேன்னு சண்டை போடும்பான். சண்டை போடும் சதயமாக சினிமா கூப்பிடுவான். கூப்பிட்ட உடனே என்ன பண்ணா, வரமாட்டேங்க, நீங்களாவது சினிமாவுக்காக உங்களோட வரமாட்டேன் அப்படின்னு. அந்த காலத்தில் சினிமாவுக்கு போகிறதே ஒரு ஃபங்க்ஷன். இன்றைக்கெல்லாம் சினிமாங்கிறதே
எல்லாம் போச்சு, புறம் டிவி ஆயிடுச்சு. அன்னைக்கு சினிமா போகிறது பெரிய என்டர்டெயின்மெண்ட் அந்த காலத்தில். அப்போ சரின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கணும் பார்க்கலாம். அங்கேருந்து கவனிச்சுட்டு இது 2 பேரும் சண்டை, யார் புருஷனுக்கு மனைவி, கணவன் மனைவிக்கு அப்படி ஒரு சண்டை. பார்த்த உடனே என்ன பண்ண, அங்கேருந்து வந்த உடனே திட்டி, ஏண்டி நீ என் மகன் கூப்பிடுறியா, நீ போக மாட்டேன் நான் சொல்லுவேன், அடிச்சேன்னா நான் அடிக்க போயிடும், போறியா இல்லையா? அப்போ திட்டின உடனே ஆமாம் உங்களுக்கு இதே வேலையாக போச்சுன்னு ஏதோ வேறந்தா வெறுப்பா போகிறது மாதிரி, சரி வாங்கன்னு கிளம்புவாங்க. வெளியே 1-2 பேரும் ஜாலியாக போயிடுவாங்க. அப்போ அவன் அங்கே என்ன பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா, அம்மாவையும் பகச்சிக்கிறல, மனைவியினுடைய எண்ணத்தையும் நிறைவேற்றுறான். இது பேலன்ஸ் பண்ண தெரியும், தப்பு இல்லை இது. அது மாதிரி நம்ம என்ன பண்ணோம், ஒன்று மனைவிக்காக அம்மா விட்டு கொடுப்போம், அம்மாவுக்காக மனைவி விட்டு கொடுக்குறோம். ரெண்டையுமே எல்லா குழந்தைகள் அப்படித்தான், எல்லாத்தையும் பேலன்ஸ்டு மைண்டும்பாங்க. சமமாக பார்த்து எங்கே கூட குறைச்சல் இருக்கோ அந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போனோம்னா குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைங்கிறதே வரவே வராது. இது சமபாவனையுடன் செய்வது கர்மயோகம் அப்படிங்கிற ரோல் சமமாக இருக்கணும். அதனால் ஏன் இப்படி சொல்கிறோம்னு சொன்னால், இதுக்கு ஒரு 100 உதாரணம். நம்ம பாஸ் பண்ணணும் 10th. ஒரு மேத்தமெட்டிக்ஸில் 100 மார்க், தமிழில் 80 மார்க், இங்கிலீஷில் ஃபெயிலு, சயின்ஸில் ஃபெயிலு. என்ன 100 மார்க் எடுத்து என்ன பிரயோஜனம்? பிரயோஜனம் இருக்கா? ஒன்றில் ரொம்ப ஹை லெவலில் போயிட்டு எல்லாத்துலேயும் 40 மார்க் கட்டாயம் வாங்கணுமா, வாங்கக்கூடாது? 40 மார்க் எல்லா பாடத்தையும் வாங்கிட்டாங்க, அப்படி நீ பாஸ் பண்ண முடியும். சில பேர் சமுதாயத்தில் பெரிய அந்தஸ்தில் உயர்ந்துருவான், குடும்பத்தில் கோட்டை விட்டுருவான். தான் குடும்பத்தில் நல்ல பேர் வாங்கியிருப்பான், சொந்த பந்தத்தில் பூரா கோட்டை விட்டுருவான். சொந்த பந்தத்தில் நல்ல பேர் வாங்கியிருப்பான், தான் குடும்பத்தில் கோட்டை விட்டுருவான். ஒரு பெரிய சினிமாவில் ஹை லெவலில் உயர்ந்தவர் சொன்னார், புகழின் உச்சத்துக்கு போனேன், எல்லாம் பொருளாதாரத்தில் வெளியே பேரு புகழில், என் குடும்பத்தில் கோட்டை விட்டேன், குடும்பத்தில் நான் யாரையுமே சரியாக கவனிக்கலை, எனக்கு நிம்மதியே இல்லைன்னு ஒருத்தர். புரியுதுங்களா? அப்போ எல்லாத்துலேயும் பேலன்ஸ். 40 மார்க் கட்டாயம் வாங்கணும், எல்லாத்துலேயும் 40 வாங்கினா தானே பாஸ் பண்ண முடியும். ஒன்றில் கூட வாங்கி ஒன்றில் குறைய வாங்கி என்ன செய்கிறது? அப்படி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். செய்கின்ற வேலையை ஏனோ தானோ என்றும் செய்யக்கூடாது, இருப்பதை பகிர்ந்து அனுபவிக்க வேண்டும். இப்படியெல்லாம் செஞ்சோம்னு சொன்னால் பலன் என்ன பலன் கிடைச்சாலும் அதை கடவுளுடைய பிரசாதம்ங்கிற புத்தியோடு ஏற்றுக்கிறது. என்ன பலன் கிடைச்சாலும் கடவுளுடைய பிரசாத புத்தி. அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா, அனுபவிக்கிறத கூட கடவுளுக்கு படைச்சி பிரசாதம் அனுபவிக்கிறோம். தீபாவளியோனைக்கு என்ன பண்ணுறோம், ஸ்வீட்டெல்லாம் பண்ணி கடவுள் முன்னாடி வச்சு புது ட்ரெஸ் எல்லாம் வச்சு அனுபவிப்போம். ஆடு கோழியெல்லாம் என்ன பண்ணுறான், கடவுள்கிட்ட போய் வெட்டி அனுபவிக்கிறோம், பிரசாதம் ஆக்கி அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். சம்பிரதாயம் ஒத்துருக்கு, எதை அனுபவிச்சாலும் கடவுளுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு பிரசாதமாக நீ அனுபவிக்குன்னு சொல்லி. அது இல்லாதது வேற விஷயம். சில பேருக்கு அது இல்லாமல் இருக்க முடியாது. உணவு பழக்க மரம்லாம் சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு அப்படி இருக்காது. அவங்களுடைய சம்பிரதாய பழக்கம் அப்போயெல்லாம் நீ அனுபவி, எனக்கு பண்ணிட்டு அனுபவி. திருவிழாக்கள் என்ன நடக்குது, ஆடலும் பாடலும் போட்டுவான். இங்கே சாமியும் போடுறான், அங்கே நிகழ்ச்சி என்ன ஆடலும் பாடலும் போட்டு, ஏதோ அதை சாக்கு வச்சு 4 பேர் வருவான்ல, சாமியை கொண்டு போவான்ல. நம்ம சிஸ்டமே பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒரு வயதானவங்க ஒரு நிகழ்ச்சி இருக்கும், இளைஞர்களுக்கு ஒரு நிகழ்ச்சி இருக்கும். திருவிழாவில் பாருங்கள் எல்லா நிகழ்ச்சியும் கலந்து. ஏன்னு சொன்னால் இதை சாக்கு வச்சு எல்லாரும் திருவிழாவுக்கு வந்துடுவான். வந்தவங்க கோயிலுக்கு சாமி கும்பிடாம போவானா? இப்படியெல்லாம் நம்ம சம்பிரதாயத்தில் வளர்த்துருக்குறாங்க. இப்படி எல்லாம் இறைவனுக்கு அர்ப்பணம் செய்து செய். இப்படி செய்தால் இந்த உலக தர்ம சக்கரம் முறையாக இயங்குங்கிறார். உயிர்களிலிருந்து உணவு வருகிறது, உணவிலிருந்து உணவு எங்கிருந்து வருது, உணவுலேருந்து உயிர்கள் வருகிறது. உணவு எங்கேருந்து வருது, மலையிலிருந்து வருது. மலை எதுலேருந்து வருதுன்னா இந்த வேள்வியிலிருந்து வருதா. நாம் இப்படி வாழ்கிறோம் பார்த்தீங்களா, இந்த வாழ்க்கை முறை ஒழுங்காக வாழ்ந்தால் அதுலேருந்தே மழையே பெய்யுமா. அந்த வாழ்க்கை முறை எப்படி வாழ முடியும், செயல் செஞ்சாதான் வாழ முடியும். நாம் செயலை கர்ம யோகமாக பண்ணால், இந்த மாதிரி தர்மப்படி வாழ்ந்தால் அந்த செயல்லேருந்து அது வேள்வியாக மாறி மழையாக பெய்யுது, உணவு உணவுலேருந்து உயிர்கள் உற்பத்தி ஆகிறது. பிறகு உயிர்கள் என்ன பண்ணுது, செயல்களை செய்கிறது. இப்படி ஒரு வட்டமான இயங்குதுங்கிறார். அதனால தான் பார்த்தீங்கன்னா பாண்டவர்கள் ஒளிந்திருந்த தேசத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொன்னாங்க, விராட தேசத்தை எப்படி கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? நம்ம பாரத தேசத்தில் எங்கே அதிகமாக மழை ஒழுங்காக பேஞ்சுக்கிட்டு இருக்கோ அங்கே தான் ஒளிஞ்சிடும். அப்போ அங்கே பாண்டவர்கள் இருக்காங்கன்னு உறுதியாக தெரிஞ்சுக்கங்கன்ட்டாங்க. அப்போ இந்த ஆராய்ச்சி பண்ணால் விராட தேசத்துலையும் கரெக்டாக மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குன்ட்டாங்க. கரெக்டாக மழை பெய்யுது, முறையாக பெய்யுதுன்ட்டு. அப்போ அங்கே தான் இருப்பேன், அங்கே தேட அங்கே. அப்போ விராட தேசத்துக்கு எப்படி போகிறாங்க,
இவன் சண்டை போட்டால் சும்மா இருக்க மாட்டான், படையெடுத்து போகிறான். போய் அங்கே இருக்க பொருள்களை கவர்ந்துட்டு வரும்போது அர்ஜுன் என்ன பண்ணிடுறான், துரத்தி வந்துடும். அப்போ தான் அங்கே இருக்காங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அதில் ஒரு வாதமெல்லாம் நடக்குது. ஒரு வருஷம் முடிஞ்சு முடியலைன்னு சொல்லலை. அப்போ நாம் இப்படி வாழ்கிற ஒரு முறையான வாழ்க்கை என்னங்க, அக்கிரமம் பண்ணுறேன் மழையா பெய்யணும் அப்படி இல்லை. நிறைய பேர் தர்மவானா இருந்தால், அக்கிரமம் பண்ணுற கம்மியாக இருந்தால் அந்த தேசத்தில் மழை பெய்யும். சில பேர் கம்மியாக இருந்தால் மழை பெய்யாது. இப்படி ஒரு தர்ம சக்கரமாக இயங்குதுன்னு சொல்லி இங்கேயும் அதை சொல்கிறார். இப்போ அந்த நதிக்கெல்லாம் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பூஜையெல்லாம் பண்ண பிறகு அந்த நதிகளெல்லாம் தண்ணி போய்கிட்டே இருக்கு. வைகையில் தண்ணி போனது கிடையாது. துறவிகள்லாம் சேர்ந்து பூஜை பண்ணாங்க. வைகையில் ரெகுலராக தண்ணி போய் இதில் காவிரியில் போகிறது பெரிய விஷயம் இல்லை. கங்கையில் ஏன்னு சொன்னால், கங்கையில் நீங்கள் எங்கே உற்பத்தி ஆகுதோ அங்கேருந்து கங்கை கல்கத்தாவில் கலக்கிறது வரைக்கும் எல்லா ஊர்லேயும் பூஜை நடக்குது. கங்கை நதி பூஜை நடக்குது. அதெல்லாம் ஒரு வேள்வி. அப்படி பண்ணும் பொழுது இயற்கை ஒரு தர்ம சக்கரமாக நம்மை காப்பாற்றி வருகின்றது அப்படிங்கிறார். அதுக்கு அடுத்தது நாம் என்ன முக்கியமாக செய்ய வேணும்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்த கருத்துப்படி வாழணும். ஒரே ஒரு சிந்தனை ஞாபகம் வச்சுக்கணும். எந்த வாழ்க்கை வாழ்ந்தாலும் நம்மளுடைய நோக்கம், இறுதி நோக்கம், இறுதி லட்சியம் துயரமில்லாமல் ஆனந்தமாக வாழ்வது தான். அதற்கு ஒரே வழி இறைவனை பிடித்து கொள்வது தான். நாம் என்ன செஞ்சாலும் நம்மளுடைய லட்சியம் கடவுளுங்கிற எண்ணத்தோடு வாழ்ந்தோம் சொன்னால் நிம்மதியாக வாழலாம். இந்த கடிகார முள்ளு இருக்கு பார்த்தீங்களா, கடிகார முள்ளில் பெரிய முள் என்ன பண்ணால் சுற்றி கரெக்டாக ஒவ்வொரு தடவையும் சின்ன முள்ளை டச் பண்ணி போகும். நாம் என்ன செஞ்சாலும் கடவுள் டச் பண்ணிகிட்டே வரணும். என்ன செஞ்சாலும் கடவுள் டச் பண்ணிக்கிட்டே வரணும். வந்துக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் ஞாபகம் இருக்கணும், கடவுள் தான் குறிக்கோள். அப்படி பண்ணிக்கிட்டே வந்தோம்னு சொன்னால் நாம் நிம்மதியாக வாழ முடியும். அடுத்து ஒரு தலைப்பு இந்த கர்மயோகத்தில் லோக சங்கரகம். நாம் ஏன் செயல் செய்யணுங்கிறது ஒரு தலைப்பு சொல்கிறார். அதாவது ஞானியாக இருந்தால் இந்த கர்மயோகம்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை அர்ஜுனனுக்கு நான் ஞானி, நான் சண்டையெல்லாம் போட வேணாம், ஞானம் அடைஞ்சிட்டேன், நீங்கள் சொன்ன உபதேசத்தில் போயின்னு நினச்சிடலாங்க. அப்படி சமுதாயத்தில் முக்கிய பங்கு வகிப்பவர்கள் அப்படி போகக்கூடாது. உலக நன்மைக்காக செயல் செய்துதான் ஆக வேண்டும். இதுக்கு பேர் லோக சங்கரகம்னு பேர். லோக சங்கரகம்னு பேர். உலகை நல்வழிப்படுத்துதல் பொருட்டு, நன்மையின் பொருட்டு நாம் இந்த காரியத்தை ஞானியாக இருந்தால் கூட இல்லறத்தில் இருக்கிறவங்க, பொறுப்பில் இருக்கிறவங்க செய்யணும். ஜனக ராஜாவாகத்தான் இருந்தார், செஞ்சுக்கிட்டே இருந்தார். அதாவது ஏன் சொல்கிறாருன்னு சொன்னால், அர்ஜுனன் பாண்டவர்களே சிறந்தவன். அவன் போய் நான் வேலை செய்ய மாட்டேன்னு இருந்தால் அவனை பார்த்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் நாம் எப்படி நடக்க வேண்டும், எப்படி நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு சாஸ்திரம் 4 பின்பற்ற சொல்லியிருக்கு நம்மளை வழி நடத்துறதுக்கு. ஒன்று மனச்சாட்சி, என் மனச்சாட்சி சொல்லிச்சுப்பா அதனால் செஞ்சேன்னு சொல்லுவோம். இன்னொன்று வேதம். வேதம்னா அதாவது நம்ம கடவுளால் உருவாக்கப்பட்ட இந்த கர்மகாண்டம் நூல்கள்லாம் இருக்குது. யஜுர்வேதம், ரிக்வேதம், 4 வேதங்கள் இருக்குது. பிறகு சான்றோர்கள் எழுதிய நூல்கள், திருக்குறள் போன்ற நூல்கள் இருக்குது. இதை படித்து பண்ணலாம். அடுத்தது பெரியோர்களின் வாழ்க்கை முறை. இங்கே சொல்கிறது பெரியோர்கள் எப்படி நடந்துக்கிறாங்களோ அப்படித்தான் மற்றவங்க நடப்பாங்க, அதுக்காக நீ நல்லா ஒழுக்கமாக நட அப்படிங்கிறார். மனச்சாட்சி ஓரளவுக்கு தான் காட்டும். வேதம் எல்லாரும் படிக்க முடிகிறதில்ல, நூல்கள் எல்லாரும் படிக்க முடிகிறதில்ல. ஆனால் பெரியவங்க எப்படி வாழ்கிறாங்களோ அதை பார்த்து வாழ முடியும். 4 பேரை மக்கள் அதாவது பின்பற்றுவாங்களாம். மக்கள் முதல்ல அம்மாவை பின்பற்றுமா குழந்தை, பிறகு அப்பாவை பின்பற்றுமா, பிறகு குருவை பின்பற்றுமா, பிறகு சமுதாயத்தில் பெரியவங்களை பின்பற்றுமா. பொதுவாக மக்களுக்கு பார்த்தீங்கன்னா யார் ஹீரோவோ அவங்கள பின்பற்ற நினைப்பாங்க. எம்ஜிஆர் படம்லாம் ஏன் நிறைய பேர் பார்க்குறாங்க, எம்ஜிஆர் ரொம்ப நல்லவராக இருப்பார். பழைய படத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் அப்படி இல்லை. அந்த காலத்தில் எம்ஜிஆர்னா அப்படி ஒரு மக்கள் மத்தியில் அப்படி ஒரு பேர். நம்பியார்னா மோசமான, உண்மையிலே அவர் நல்லவர் தான். அவர் எங்கள் ஊரில் ஒரு நடந்துச்ச, எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த நேரத்தில் ஒரு பலசர கடை. அப்போல்லாம் எம்ஜிஆர் அவர் கடை வச்சிருக்கிறது திமுக கட்சிக்காரர். சும்மா சொல்கிறேன், பரவாயில்ல அரசியல். அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு அம்மாவுக்கு வாங்குது, ஜாமான் வாங்குது.
என்ன இப்போதே இவ்வளோ விலையை கூட்டிட்டீங்குது. பூரா எம்ஜிஆருக்கு ஓட்டை போட்டு இப்படி எம்ஜிஆர் விலையை கூட்டிட்டாருன்னு அந்த கடைக்காரர் சொல்லிட்டார். அந்த அம்மா எப்படி திட்டுதுங்கிறீங்க? பூரா நம்பியார் பைகளாக இருந்துக்கிட்டு விலையை கூட்டி வச்சு போட்டு கடைக்காரரா நம்பியாருங்குது. விலையை கூட்டி விட்டு அந்த புண்ணியா மேலேயே பழி சொல்கிறீங்குது. அப்போ பார்த்தவுடன் அந்த ஹீரோ ஒர்ஷிப் இருக்கு பார்த்தீங்களா, யாரை மனசில் நினைக்கிறோமோ அவங்கள பின்பற்றும் நினைப்போம். அப்போ சமுதாயத்தில் நாம் ஒரு முக்கியமான அந்தஸ்து இருந்ததுன்னு சொன்னால் நம்மளை பின்பற்றுவாங்க. அம்மாவும் அப்பாவும் மிக மிக முக்கியமாக வழிகாட்டுதல். நீங்கள் வீட்டில் குழந்தைங்க முன்னாடி சண்டையே போடக்கூடாது. முக்கியமான ஒரு பண்பு என்ன தெரியுமா? பெற்றோர்கள் ஏதோ லேசாக வச்சுக்கிடலாம், பெரிய சண்டையெல்லாம் தான் குழந்தையுடைய மனநிலை பாதிச்சு. ஒரு பையனை, ஒரு தூக்கு தண்டனை கைதி நடந்தது, அந்த அம்மா பையனை பார்க்க போகுது. நான் அம்மாவை பார்க்க விரும்பலைங்கிறான். இந்த பையன் சொல்கிறான், நான் பார்க்க தூக்கு தண்டனை போகிறான், பார்க்க விரும்பலைங்கிறான். ஏன்ப்பா? அம்மா ரொம்ப விரும்புப்பேன்னா அம்மாவை பார்க்க என்னன்னு கேட்டால், நான் சின்ன தப்பு பண்ணேன், அப்போ எல்லாம் என்னை கண்டிக்கலை, எனக்கு சப்போர்ட் பண்ணி பக்கத்தில் அது பண்ணி என்னை அந்த தவறுலேருந்து காப்பாற்றி கூப்பிட்டு வந்துருச்சு எங்கள் அம்மா. அதனால் நான் என்ன பண்ணேன், பெரிய தப்பு வரைக்கும் போயிட்டேன். நான் இன்னைக்கு இவ்வளோ கொலகாரனா மாறி தூக்குக்கு போகிறதுக்கு எங்கள் அம்மா தான் காரணம், பார்க்க விரும்பலைங்க. எப்படி பாருங்க, லோக சங்கரகம். எப்படி பெரியவர்களோ அப்படித்தான் அதை பின்பற்றுவார்கள். நீ அரசனாக இருக்க, தர்மபுத்தை காப்பாற்றுறதுக்கு வந்திருக்க, நீ போய் இப்படிலாம் இருக்கக்கூடாது. அதுக்காக என்ன பண்ணணும், கடைப்பிடிங்கிறார். இந்த பெல்பாட்டா பேண்ட் எப்படி வந்துச்சு தெரியுமா? அந்த காலத்தில் பெல்பாட்டா பேண்ட் பெருசாக அப்படி போட்டுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? காலில் பழைய சினிமாவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ஹீரோவுக்கு யானைக்கால் நோய் வந்துருச்சு பாதி படம் பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது, பேண்ட்டை சொருக முடியலை. அப்போ என்ன பண்ணார், கீழே பெருசாக ரெண்டு காலையும் பெருசாக தைச்சி விட்டுதா, அப்போ ஈஸியாக அப்படி படம் எடுத்துட்டார். அதுலேருந்து என்ன, அது ஒரு ஃபேஷனாக மாறிடுச்சு. சினிமா ஃபேஷன் மாறின இதே உண்மையாக. இப்போ நீ பெல்பாட்டம் போடுறாங்களா, அந்த பேண்ட்டு பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது அந்த காலத்தில். அந்த ஹீரோ ஒர்ஷிப்பு. நான் சாமியோட போயிருக்கும்போது ஒரு இடத்துல சமையல் ஒரு பெரிய வீடு, அங்கே ஒரு சமையல்காரர் பரிமாறுறாரு. ஒரு பையன், கொஞ்சம் வயசு பையன், கழுத்தில் ருத்ராட்சம் போட்டிருந்தான். சாமி இந்த வயசில் உனக்கு பக்தி வந்துருச்சே, பரவாயில்லையே அப்படின்னு கேட்டார். யார்? நம்ம சாமி. என் கூட என்னுடைய குருநாதர் கேட்டார். அந்த ஓனர் முதலாளி தலை, விடுங்க சாமி, சும்மா விடுங்க, அருணாச்சலம் படத்தில் ரஜினி போட்டிருக்கான்னு அதுக்காக போட்டிருக்கேன், விடுங்க அப்படின்றாரு. பக்தியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதை பின்பற்றணுங்கிற எண்ணம் எல்லாருக்கும் இருக்கு. அப்போ நாம் என்ன பண்ணணும்னா, உலகத்தில் பெரியவங்க சின்னவங்க முன்னாடி கவனமாக நடக்கணும். இது ஒரு பண்பு. இங்கே சொல்கிறார், லோக சங்கரகத்திற்காக நீ கடைப்பிடி அப்படின்னு சொல்லி ரொம்ப முக்கியமாக சொல்கிறாரு. அதனால் அம்மா அப்பாவோ ஒரு பொறுப்புள்ள ஸ்தானத்தில் இருக்கிறவங்களோ அந்த மாதிரி செஞ்சோம்னு சொன்னால் அது என்ன ஆகும், நம்மளை கீழான நிலைக்கு கொண்டு போய் விட்டு விடும். ஒரு பிராமணர் ராமேஸ்வரத்தில் நடந்தது. குளிக்க போகிறாரு, பஞ்சபாத்திரம் ஒரு வெள்ளி பாத்திரம் வச்சுருக்காரு. அதை கரையில் வச்சுட்டு குளிக்கணும்னா யாராவது தூக்கிட்டு போய் பயந்துட்டு நான் தள்ளி போய் குளிக்கலாம்னு பார்த்தாரு. ஏதோ எவன் தூக்கிட்டு போயிடுவான்னு சொல்லி மண்ணலை பறித்து அந்த கமண்டலை பஞ்சபாத்திரத்தை, வெள்ளி பஞ்சபாத்திரத்தை உள்ளே வச்சு ஒரு அடையாளத்துக்கு ஒரு சிவலிங்கம் மாதிரி பிடிச்சிருக்காரு. பிடிக்கும்போது 4 பேர் பார்த்துட்டான், ஏதோ சிவலிங்கம் பிடிச்சிக்கிட்டு இருக்காருன்ட்டு பார்த்துட்டு குளிக்க போயிட்டார். குளிச்சுட்டு பார்க்குறாரு, கரை பூரா சிவலிங்கமாக இருக்குது. ஏன்னா ஐயர் சிவலிங்கம் பிடிச்சி குளிச்சார், நம்மளும் சிவலிங்கம் பிடிச்சி குளிச்சார், எல்லாரும் சிவலிங்கம் பிடிச்சி குளிச்சுட்டான். கமண்டலத்தை காப்பாற்றுறக்கா சிவலிங்கம் பிடிக்க போய் வெள்ளி கமண்டலம் பறி போச்சு அப்படின்னு வந்தார் அவர். ஏன்னா அவரை பின்பற்றான் எல்லாரும். அதனால இந்த லோக சங்கரகங்கிறது முக்கியமான தலைப்பு. அதனால என்ன சொல்லணும்னு சொன்னால், இதில் கவனமாக நாம் பார்த்து கடைப்பிடிக்க வேண்டும் மற்றவர்களை. அடுத்து ஒன்று இருக்குது, கர்மயோகத்துக்கு தடை, அதை நீக்க உபாயம் இருக்குது. அதை ஒன்று அடுத்ததில் கொஞ்ச நேரத்தில் சொல்லிக்கிறலாம். கர்மயோகம், அதன் விளக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆரம்பத்தில் அர்ஜுனுடைய கேள்வி, கர்மயோகம் சிறந்ததா ஞான யோகம் சிறந்ததா? அவர் பதில் என்ன சொன்னார், ரெண்டுமே வேணும். கர்மயோகம் செஞ்சு ஞான யோகத்துக்கு போகணும். பக்குவத்தை அடைவதற்கு கர்மயோகம், ஞானத்தை மோட்சத்தை அடைவதற்கு ஞான யோகம். 2 சாதனையும் யாராக இருந்தாலும் செய்யணும். கர்மயோகம் செய்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னு சொன்னேன். ஏன்னா நம்ம என்ன செய்கிறோமோ அதவே செய்யணும். அப்போ இல்லறத்தில் எல்லாரும் கடமைகள் நிறையா இருக்கும், அந்த கடமையிலிருந்து வெளியேற முடியாது. அப்போ நம்ம செய்கின்ற செயலை, கடமைகளை கர்ம யோகமாக செஞ்சால்
மனசு பக்குவமாகும். பக்குவமாயிட்டா பிறகு ஆன்மீகத்தில் வேதாந்த விசாரம் பண்ணி ஞானத்தை அடைஞ்சு துன்பமில்லா பெருநிலை, இவ்வுலகத்திலையும் சந்தோஷமாக வாழ்கிறது, பிறகு இறந்த பிறகும் பிறவா நிலையை அடைகிறது அது ஞான யோகம். ஞான யோக விசாரத்துக்கு சந்நியாச வாழ்க்கை முறை உகந்ததுன்னாரு. அப்போ இல்லறத்தில் இருக்கவங்களும் சந்நியாசம் ஞான யோகம் பண்ண முடியாதன்னா பண்ணலாம். ஞான யோகம் பண்ண டைம் கொடுக்கணும் கொஞ்சம். இப்போ வந்திருக்கோம்ல, இப்போ வேறு வேலையெல்லாம் விட்டு வந்து உட்காந்துருக்கோம்ல, இது மாதிரி அந்த படிக்கிறதுக்கு அந்த விசாரம் பண்ண டைம் கொடுக்கணும். கொடுத்தா அடையலாம்னு பார்த்தோம். கர்மயோகத்தை பற்றி பிறகு நிறைய விஷயங்கள்லாம் பார்த்தேன். நான் கர்மயோகங்கிறது நம்மளுடைய மொத்தம் 5 விதமாக பிரித்தார். டெய்லி செய்கிற கடமை நித்திய கர்மம், நம்மளோட டியூட்டி. நைமித்திய கர்மம் விசேஷ கர்மங்கள், விசேஷ காலங்களில் குழந்தை பிறந்தா பிறகு வீட்டில் வர ஒவ்வொரு விசேஷத்துக்கும் செய்கிற கடமைகள், இதெல்லாம் முறையாக பண்ணணும். பிராயச்சித்த கர்மம்னு பார்த்தோம். பிராயச்சித்த கர்மம்னா என்னென்னலாம் பார்த்தோம். 5 விதமான வேள்வி. அந்த வேள்வியை நம்ம செஞ்சோம்னா நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் போகும், பாவங்கள்லாம் குறையும். தினந்தோறும் செய்கிற வேள்வி, ஸ்பெஷலாக செய்கிற வேள்வி ஹோமகுண்டத்தில் வச்சு பண்ணுறது, இதெல்லாம் பார்த்தோம். பிறகு பிராயச்சித்த கர்மம் முடிச்சுட்டு நிஷித்த கர்மம் செய்யக்கூடாது. அதாவது அதர்மமான செயல்களை செய்யவே கூடாது அப்படின்னு. சரி, ஆசைப்பட்டு இன்பத்தை அனுபவிக்கிற காரியத்தை செய்யலாமன்னா செய்யலாம். அதுக்கும் அனுமதி கொடுத்துருக்கு சாஸ்திரம். அது இல்லறத்தில் முக்கியமாக அனுமதி கொடுத்துருக்கு. அதனால் அதை முறையாக அளவோட அதர்மம் இல்லாமல் இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கும் அனுமதி கொடுத்துருக்கு சாஸ்திரம். அதில் அந்த இன்பத்தை அனுபவிப்பதற்காக செய்கின்ற காரியங்களில் தடைப்பட்டாலோ அது கிடைக்கலைன்னாலோ அதை ஏற்றுக்கொள்ளணும், மனப்பக்குவம் வரணும். அப்படி இருந்தால் இதெல்லாம் கர்மயோகம்னு பார்த்தோம். பிறகு லோகசங்கரகம். லோகசங்கரகம் சொன்னால் உலகத்தை நல்வழிப்படுத்துவதற்காக நம்ம கடமைகளை செஞ்சாகணும். நம்மளுக்கு ஒரு கிருஷ்ணர் இருக்கார். கிருஷ்ண பரமாத்மா அவர் செஞ்சு எதாவது அடைய போகிறாரா? அவரே கடவுள். அவருக்கு செய்கிறதுனால லாபம் இருக்கா? செய்யாமட்டால் நஷ்டம் இருக்குமா? ரெண்டும் கிடையாது. ஏன் செய்கிறாரு? அவர் சும்மா இருந்தால் நம்மளும் சும்மா இருப்போம். அவரே சும்மா இருக்காரு அப்படின்ட்டு. அதனால் அவருடைய வேலைகளை அவர் எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணுறாரு. அர்ஜுனன் இங்கே பெரிய பொறுப்பில் இருக்கான். அதனால் அவன் யுத்தம் செய்யாமல் போனால் அது அவன் கடமையிலிருந்து தவறுறது மாதிரி ஆயிருங்கிறதுக்காக லோகசங்கரகன். நம்ம வாழ்க்கையில் நாம் எப்படி நடந்துக்கிறணுங்கிறதுக்கு வழிகாட்டுறது 4 விதம் சொன்னேன். ஒன்று மனச்சாட்சி, இன்னொன்று வேதம், இன்னொன்று பெரியவங்களின் நூல், இன்னொன்று பெரியவங்க. அந்த பெரியவர்களை பார்த்து நாம் நடக்கணும்னு சொல்லும்போது முக்கியமாக அதில் தாய், தந்தை, குரு, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க, இவங்களெல்லாம் பார்த்து நம்ம நடந்தோம்னு சொன்னால் இந்த வாழ்க்கை முறையாக இருக்கும். நாமளும் என்ன பண்ணணும்? வழிகாட்டுபவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறார். ஏன்னா சாதாரண ஒருத்தர் தப்பு பண்ணால் பெருசாக பேச மாட்டாங்க. ஒரு வாத்தியார், ஸ்கூல் வாத்தியார் ஒருத்தர் ஹெட்மாஸ்டருக்கு ப்ரமோஷனுக்காக வேறு படிப்பு இன்னும் மேலே போகணுங்கிறதுக்காக ஒரு பரீட்சை எழுத போனாராம். அவர் காப்பி அடிச்சிட்டார். பேப்பரில் பூரா பெருசாக போயிட்டான். ஒரு பையன் காப்பி அடித்தா பேப்பரில் போடுறானா? போட மாட்டான். ஒரு வாத்தியாரே காப்பி அடிச்சு பேப்பரில் போட்டான். ஏன்னா அவர் வழிகாட்டுறவரே அப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம எல்லாம் பொதுவாக தாய் தந்தையர்கள் குழந்தைகளுக்கு வழிகாட்டணும். பிறகு குரு மாணவனுக்கு வழிகாட்டணும். சமுதாயத்தில் பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்க வழிகாட்டுவதற்காக தன்னுடைய கடமையெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொன்னார். கர்மயோகம் செய்கிறவனுக்கும் கர்மயோகம் செய்யாமல் சாதாரணமாக இருக்கணும் ஏதாவது வித்தியாசம் தெரியும்னா ஒரு வித்தியாசமும் தெரியாது. செயல் 2 பேர் ஒரே மாதிரி தான் பண்ணுவாங்க. ஜனகர் ராஜாவாக இருந்தார், ஞானியாக இருந்து ராஜாவாக இருந்தார். சில பேர்லாம் தர்மவானாக இருப்பாங்க, ஆனால் ஞானம் இருக்காது, இந்த கர்மயோகம்லாம் செய்ய மாட்டாங்க. அவங்களும் ராஜாவாக இருந்தாங்க. இவருக்கு உள்ளுக்குள்ளே ஆழ்ந்த அமைதி இருக்கும், அவருக்கு அது இருக்காது. ஆனால் வெளியே பார்த்தா 2 பேர் காரியத்துக்கு வித்தியாசமே தெரியாது. இப்படித்தான் வாழ்க்கையில் கர்மயோகம் பண்ணுறவங்களுக்கு உடனே ஸ்பெஷலாக ஒரு அந்தஸ்து வந்துடும், அப்படியே வித்தியாசமாக தெரியவாருன்னு நினைக்கக்கூடாது. இப்போ சில பேரில் என்ன நினைக்கிறேன், ஞானினா சாப்பிட மாட்டார், குளிக்க மாட்டார், இப்படிலாம் ஒரு கற்பனை இருக்குது. பின்னாடி ஒரு ஒளி வட்டம் தெரியும், ஏன்னா படத்தில் போட்டுருவான். 2 பேருக்கு எந்த வித்தியாசமும் தெரியாது. எல்லாரும் சாப்பிட்றதான் அவரும் சாப்பிடுவார், எப்படி இருப்பாரோ அப்படித்தான் இருப்பார். ஆள் மனசுக்குள்ளே தான் வித்தியாசம் இருக்குது. வெளியே சில நேரங்களில் பார்த்தா துயரம் வந்தால் அழுகிறது மாதிரி இருக்கும் இவரும், ஆனால் உண்மையிலே உள்ளுக்குள்ளே துயரம் இருக்காது. ஆனால் மற்றவங்களுக்கு அப்படி இல்லை.
இந்த அஞ்ஞானிக்கும் ஞானிக்கும் அல்லது நம்ம கர்மயோக வாழ்க்கைப்படி முறையாக வாழ்கிறவங்களுக்கு மற்றவங்களை வித்தியாசத்தை சொல்லும் பொழுது, இவங்களுக்கு ஆள் மனசில் அமைதி சந்தோஷம் இருக்கும். இந்த கர்மயோகப்படி வாழ்கிறவங்களுக்கு. அவங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெளியே சந்தோஷமாக தெரியும், ஆள் மனசில் துக்கம் இருக்கும். இதுக்கு 2 உதாரணம் சொல்லுவாங்க. ஒருத்தர் தன்னுடைய மகளை திருமணம் முடிச்சு கொடுக்குறார். ஒரே மகள், பெரிய செல்வந்தர். அந்த மகளுக்கு எல்லா சொத்து இருக்குது. அவருக்கு வரன் பார்க்கும் பொழுது அதை விட பெரிய இடத்துல, நல்ல பண்புள்ள, பெரிய வசதியான குடும்பத்தில், பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் ஒரு மாப்பிள்ளை கிடைக்குது. திருமணம் நடைபெறுது. திருமணம் நடைபெற்ற உடனே, திருமணம் முடிஞ்ச உடனே மணப்பெண்ணை கூப்பிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அப்பாவும் அம்மாவும் அழுகிறாங்க. ஏன்னா தன்னை விட்டு பிரிஞ்சு போகுதுன்னு சொல்லி. அது உண்மையிலே துக்கமா? நல்ல இடத்துக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிருக்கு, அருமையான குடும்பம், அந்த இடத்துக்கு போய் வாழப்போகுதுங்கிற சந்தோஷம் தானே படணும். ஆனால் என்ன, இங்கே வெளியே என்ன பண்ணுறாங்க, கண்ணீர் விட்டு அப்படியே அழுகிறாங்க. அது அழுகுது, இவர் அழுகிறாரு. இது பார்த்தீங்கன்னா வெளியே துக்கம், ஆள் மனசில் ஒரு பெரிய சந்தோஷம். இதுதான் இந்த ஆன்மீக வாழ்க்கையில் வாழ்கிற. வெளியே எல்லாரும் மாதிரியும் துக்கப்படுவான், அழுகிற இடத்துல அழுவான், சிரிக்கிற இடத்துல சிரிப்பான். ஆனால் உள் மனசில் ஒரு பேர் அமைதி, ஆனந்தம் இருக்கு. சாதாரண மக்கள் எப்படி இருப்பாங்கன்னா, இப்போ அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். ஒருத்தர் ரெகுலராக விரதம் இருந்துகிட்டு இருக்கார். ரெகுலராக விரதம் இருக்கிறார். மாதம் மாதம் இந்த ஒரு அமாவாசைக்கோ இல்லை பௌர்ணமியோ கார்த்திகையோ இருக்கார். ஒரு நாள் விரதம் இருக்கிற அன்னைக்கு ஒரு ஊருக்கு போக வேண்டியது. அவங்க ஃப்ரெண்டு பார்த்துறாரு, வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்றாரு. இவர் என்ன பண்ணுறாரு, இல்லைப்பா இன்னைக்கு விரதம் சாப்பிட மாட்டேங்க, இல்லை இன்றைக்கி தான் வந்திருக்கார், ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி வீட்டில் கூப்பிட்டு ஸ்பெஷல் ஐட்டம் இவருக்கு என்னென்ன பிடிக்குமோ அத்தனையும் வச்சிடறாரு. வச்சவோட ஒரு நாளைக்கு விடுப்பா அப்படிங்கிறார். இவர் என்ன பண்ணுறாரு, 15-20 வருஷம் விரதம் கடைப்பிடிச்சிருக்காரு. சரி, இவ்வளோ தூரம் நண்பர் சொல்கிறாருன்னு சொல்லி அறுவகை உணவுகள், இவர் பிடிச்ச ஐட்டம் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டு திருப்தியாக, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அருமையாக இருக்கும், சாப்பிட்டு முடிச்சிடறாரு. முடித்த பிறகு சாப்பிடும்போது சந்தோஷம். ஆனால் உள் மனசுக்குள்ள இத்தனை நாளாக கடைப்பிடிச்சது இன்னைக்கு விட்டுட்டோமே, மனசில் இன்னைக்கு விட்டுட்டோமேன்னு அடுத்த விரத வரைக்கும் அந்த துக்கம் போல வரும். அப்போ சந்தோஷம், மேலோட்டமான சந்தோஷம். ஆனால் ஆள் மனசில் துக்கம். இது மற்றவங்களுக்கு இருக்கும். வெளியே சந்தோஷமாக காரு பங்களா எல்லாம் வியலாம் மரியாதை புகழெல்லாம் இருக்கும். ஆனால் உள் மனசு எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் இந்த வாழ்க்கை வாழ்கிறவனுக்கு ஆள் மனசில் சந்தோஷம் இருக்கும், வெளியே துக்கம் இருக்கிற மாதிரி தெரியும், உண்மையிலே இருக்காது. இதெல்லாம் கர்மயோகத்தினுடைய பலன் அப்படிங்கிறார். அதனால் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த முறைப்படி வாழணும், மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் இருக்க வேண்டும். அதே மாதிரி உபதேசம் பண்ணுறது கூட என்ன சொல்கிறாங்கன்னா, எடுத்த அடுப்புலையே ஒருத்தரை இப்படித்தான் செய்ய, அப்படி செய்ய, இப்படி செய்ய, அவங்க பக்குவத்தை பொறுத்து கொடுக்கணும். ஒரு குழந்தை வீட்டில் 5 குழந்தை இருந்ததுன்னா 5 பேருக்கு ஒரே சாப்பாடை கொடுக்குறாங்க. கை குழந்தைக்கு பிசைஞ்சு கொடுப்பாங்க, பிறகு கொஞ்சம் சாப்பாடு இப்படித்தான் கொடுப்பாங்க. டாக்டர்கள் கூட ஒன்று பண்ணுறாங்க. ஒரு டாக்டர் என்ன சொன்னாராம், சுகர் பேஷண்ட்டு கிராமத்துலேருந்து வந்திருக்கிறாரு. அவர்கிட்ட போய் நீங்கள் என்ன, இனிமேல் நைட்டு உங்களுக்கு சுகர் கூடிருச்சு, நைட்டு 2 சப்பாத்தியும் சாப்பிடணும்னு சொல்லியிருக்காரு டாக்டர். இவர் என்ன கேட்டாரா, அது சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடணுமா, சாப்பிட்றதுக்கு பின்னாடி சாப்பிடணுமான்னு கேட்டாரா. இவர் அதை மருந்து நினச்சிட்டாரு 2 சப்பாத்தி. ஏன்னா இவர் 20 இட்லி சாப்பிட்றவர். 20 இட்லி சாப்பிட்றவரை போய் நீ நைட்டு 2 சப்பாத்தி மட்டும் சாப்பிடணும் எப்படி? அவர் எவ்வளவு சாப்பிட்றாரு முதல்ல கேட்கணும். நீங்கள் சாப்பிட்டேன்னு ஒரு 5 குறைச்சிக்கங்கன்னு சொல்லணும். மொட்டையாக 2 சப்பாத்தி சாப்பிடுங்கன்னு சொன்னால் அவர் என்ன பண்ணுவார், சாப்பிட்றதுக்கு முன்னாடிங்களா சாப்பிட பின்னாடியான்னு கேட்டாரா? அப்படி ஆயிரும். அதனால் யாருக்கு எந்த உபதேசம் எப்படி வழிகாட்டணுங்கிறது, ஏன்னா இங்கே லோக சங்கரங்கிற தலைப்பில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படிலாம் போனோம்னு சொன்னால் வாழ்க்கை நிறைவாக இருக்கும். இனி ஒரு கருத்து என்னன்னா, ஒருத்தரை பார்த்து கடைப்பிடிக்கணும்னா எல்லாம் அதே மாதிரி பார்த்து கடைப்பிடிக்கக்கூடாது. எது கரெக்டுன்னு பார்க்கணும். ஒரு சாமி இருப்பார், அவர் நல்லா தவம் பண்ணியிருப்பார், தவம் பண்ணி ஜபம் தியானம்லாம் கடுமையான விரதமெல்லாம் இருந்து ஞானம் அடைஞ்ச பிறகு ஃப்ரீயாக இருப்பார், எல்லாத்தையும் சாப்பிடுவார், எல்லாம் ஃப்ரீயாக இருப்பார். உடனே அவர் ஞானி அப்படித்தான், நான் அப்படி இருக்கேன்னா அவர் முதல்ல எப்படி வாழ்ந்தாருன்னு பார்க்கணும். ஒருத்தர் இதே மாதிரி பண்ணாராம். ஏதோ ஒரு இதில் ஒரு ஏதோ கல் ஏதோ சாப்பிட்ருக்காரு, ஏதோ உடம்புக்கு சாப்பிட்டாராம். அவர் சிஷியன் சாப்பிட்டானா, அவரை பார்த்து சிஷியன்னு சாப்பிட்டானா. மறுநாள் போய் என்ன பண்ணாரோ, நெருப்படுத்து அள்ளி வாயில் போட்டாராம். முழிச்சானா இவன், இதை போடு நீயே அப்படின்னாராம். புரியுதுங்களா? அதுலேயும் கவனமாக நாம் பண்ண வேண்டும் அப்படிங்கிறார்.
பிறகு கர்மயோகத்திற்கான தடையும் அதை நீக்க உபாயமும். இதில் என்னன்னு சொன்னால், என்னதான் நாம் தர்மத்தை பற்றி தெரிஞ்சாலும் பல பேர் உபதேசம் பண்ணினாலும் கூட அந்த வாழ்க்கைக்கு நிறைய தடை வருது. ஏன்னா நம்ம ஒரு ஆசை, கோபம் இதெல்லாம் நம்மளுக்கு நிறைய இருக்குது. மனசுக்குள்ளே நிறைய ஆசை இருக்குது. அந்த ஆசை தர்மம் இல்லாத ஆசையாகவும் நிறைய பேருக்கு இருக்குது. ரஜோ குணத்தில் உதித்த ஆசையும் அதன் விளைவாக ஏற்படுகின்ற கோபமும் தான் இந்த கர்மயோக வாழ்க்கைக்கு தடைன்னு சொல்கிறார். சாத்வீகமான தர்மமான ஆசை தடை கிடையாது. ஏன்னு சொன்னால் அது ஒரு பிரச்சனையும் இல்லை. அதர்மமான ஆசை, ஒரு இதை அடைஞ்சே ஆக வேண்டும், ஒரு வெறி, இப்படிலாம் இருக்குது பாருங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா 2 பேர் மனம் ஒத்து விரும்புகிறாங்க, காதலிக்கிறாங்க, மேரேஜ் பண்ணுறாங்க, நல்லது தான். அது தடை வந்தவுடனே ஆசிட ஊத்துறான், பார்க்குறோமா இல்லைங்களா? அப்போ இது எப்படின்னா விபரீதமான ஆசைகள். இதெல்லாம் ரஜோகுணத்தில் உதித்த ஆசைகள்னு சொல்லுவோம். இப்படியெல்லாம் இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு தடையாக இருக்கும். நாம் என்ன பண்ணணும்னு சொன்னால், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத அறிவுபூர்வமாக ஆராய்ச்சி பண்ணி அதை சிந்திச்சு அதிலிருந்து நாம் விடுபட முயற்சி செய்ய வேண்டும். தியானம் பண்ணுறது, யோக அபியாசம் பண்ணுறது, இந்த மாதிரி சத்சங்கங்கள், இவர்கள் இப்போ தர்ம பரிபாலன இயக்கத்துலலாம் பார்த்து நிறைய ஆன்மீகத்தில் மனசை பக்குவப்படுத்த நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க தொடர்ச்சியாக. இதிலெல்லாம் கலந்துக்கிறது, இதெல்லாம் பண்ணணும். அப்படி இல்லாட்டி இந்த அதர்மமான ஆசைகள் மனசில் குடி வரும். அது அப்படி வந்தால் கூட பரவாயில்ல, அது நிறைவேறல என்ன ஆகுது, கோபமாக வெடிக்குது. அந்த கோபத்திலிருந்து விபரீதமான விளைவுகள்லாம் வருது, அல்லது பாவம் செய்ய தூண்டுதுங்கிறார். சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கோம். ஒரு ராஜா வயசாயிருச்சு, அவர் தன்னுடைய அந்த காலத்தில் கதை இருக்குது, பையனுடைய இளமையை கேட்டு வாங்கினார். அது ஏதோ ஒரு சம்பிரதாயமெல்லாம் பண்ணி வாங்கி பிறகு பார்த்தா திருப்தியே ஏற்படலை. பிறகுதான் புரிஞ்சுக்கிட்டு என்றைக்குமே நிறைவு ஏற்படாது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு பிறகு அமைதியாக இருந்தாராங்க. இப்படி நிறைய கதைகள்லாம் நம்ம பார்க்குறோம். அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுக்கு ஒன்றை அனுபவிக்க வேண்டும், ஒன்றை சுகத்தை அனுபவிக்க வேண்டும் ஆசை வரும் பொழுது அதில் வரக்கூடிய பின் விளைவுகளை ஆராய்ச்சி பண்ணணும். அது கிடைக்கலைன்னா எப்படி இருக்கும்னு பார்க்கணும். இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணோம்னு சொன்னால் நம்மளுக்கு இது இந்த கர்மயோகம் தடையே இருக்காது. பொதுவாக நீயே உனக்கு நண்பன், நீயே உனக்கு பகைவன் ஒரு வார்த்தை இருக்கு. இப்போ ராவணனுக்கு எதிரி யாரு? ராவணனுக்கு ராமன் கிடையாது, அவன்தான். துரியோதனுக்கு எதிரி தர்மர் கிடையாது, அவனுடைய பொறாமை. ராவணனுக்கு எதிரி அவனுடைய ஆசை. துரியோதனுக்கு எதிரி தர்மம் கிடையாது, அவனுடைய பொறாமை அவனுக்கு எதிரி. பொறாமை, தர்மமற்ற காமம், இப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னா கோபம், இதுகள்தான் எதிரியா இருக்கு. அப்போ நாம் என்ன நினைக்கிறோம், எனக்கு அவன் எதிரி இவன் எதிரி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்குள்ள எதிரி, முக்கியமான எதிரி யாரா இருப்பாங்கன்னா, நாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா நாமளாத்தே இருப்போம். நல்ல ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா யாரா இருப்போம், நாம தான் நம்ம எதிரியா இருப்போம். அதிலிருந்து நாம விடுபட வேண்டும். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு சுகத்தை அனுபவிக்கும் பொழுது நாம் என்ன நினைக்கிறோம், ஒரு பொருளை விரும்புகிறோம். உண்மையிலேயே நாம் அந்த பொருளை விரும்புறது கிடையாது. நம்ம எதை விரும்புகிறோம்? பொருளை விரும்புறது கிடையாது. அந்த பொருள்னால நம்மளுக்கு ஒரு சுகம் கிடைச்சா அதை விரும்புவோம். அந்த பொருள்னால சுகம் இல்லைன்னு என்ன பண்ணுவான், இந்த பொருளை ஒரு வாங்குறாரு. ஒருத்தர் 1 கோடி ரூபாய்க்கு ஒரு கார் வாங்கியிருக்கிறாரு. அது ஏன் வாங்குறாரு? கம்ஃபர்ட்டாக நல்ல சுகமாக இருக்குன்னு வாங்கிட்டாரு. கொஞ்ச நாளில் அது பெரிய ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்குது, ப்ராப்ளம் ஆகிக்கிட்டே இருக்குது, பிரச்சனையாகுது, சரியாக வரலை. என்ன பண்ணுவார்? 1 கோடி ரூபாய் வாங்கி வச்சுக்கிட்டே இருப்பார். யார் தலையில் கட்டலாம்னு பார்ப்பார், யார் தலையில் கட்டி வெளியேற்றலாம்னு பார்ப்பார். எப்பயுமே அதில் வரக்கூடிய இன்பத்தை நாம் விரும்புகிறோமே ஒழிய நாம் அந்த பொருளை விரும்புறதில்லை. இது ஒரு ஆராய்ச்சி இருக்குது. இதெல்லாம் நாம் செயல் செய்யும் பொழுது, ஆசை வரும் பொழுது, கோபம் வரும் பொழுது பார்க்கணும். ஒரு பொருள் இன்பத்தை கொடுத்துச்சுன்னு சொன்னால் எல்லா நேரமும் எல்லாருக்கும் கொடுக்கணும். ஒரு பொருள் இன்பத்தை கொடுக்குன்னு வச்சுங்க, அந்த பொருளில் உண்மையிலே இன்பம் கிடையாது நம்ம சாஸ்திரம் சொல்லுவோம். நம்மளுடைய உண்மையான ஸ்வரூபம் ஆனந்த ஸ்வரூபம். நம்மகிட்ட ஆனந்தம் இருக்குது.
அதை அந்த பொருளில் ஏற்றி அனுபவிக்கிறோமா. நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு பிடிக்கலைன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ பெரிய காஸ்ட்லியான பிடிக்கலைன்னா அதில் சுகம் வருமா? ஒருத்தர் அல்வா பிடிக்கும், ஒருத்தருக்கு லட்டு பிடிக்கும், இன்னொருத்தருக்கு காரம் பிடிக்கும். இதில் சுவை இருக்குன்னு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இன்பத்தை கொடுக்கணும்ல. ஒருத்தருக்கு சுகத்தை கொடுக்குது, ஒருத்தர் கொடுக்கல. ஒருத்தர் ரொம்ப லட்டு பிடிச்சிருக்கு, ரொம்ப லட்டு லட்டு கொடுத்தா எப்படி டபக் டபக்குன்னு போட்டு முழுங்கிக்கிட்டே இருப்பாராம், நல்லா பிடிச்சி சாப்பிடுவார். ஒரு நாள் பார்த்துருக்க உள்ளே வந்திருக்காரு ஒருத்தர், தட்டில் ஒரு 15-20 லட்டு இருக்குது, சாப்பிடாம அமைதியாக உட்காந்துருக்காரு. என்னப்பா லட்டு இருக்குது, நீ சாப்பிடாம இருக்க, உனக்கு பிடிக்கலையான்னு இருக்காரு. லட்டெல்லாம் விரும்பி சாப்பிடேன்றது. இல்லை ஏற்கனவே உள்ள 20 போயிடுச்சு, நீ உள்ளே போக முடியாதுன்னாராம். ஏன்னா அப்போ ஒரு உள்ள ஒரு லட்டு கூட அவருக்கு சாப்பிட முடியாது, ஒரு லட்டு கூட அவர் சுகத்தை கொடுக்காது, வாமிட்டு வரும். அப்போ உண்மையில் லட்டில் மட்டும் சுகம் இருந்தால் எல்லா நேரமும் கொடுக்கணும்ல, அதுக்கு மேலே உள்ளே போக முடியலை. அது மட்டும் ஒரு பெரிய துக்கமான நிகழ்ச்சி இருக்குது, ஒரு துக்கமத்தில் இருக்கும், ஏசி ரூமு, பட்டு மெத்தை, பங்களா எல்லாம் இருக்குது, சுகத்தை அனுபவிக்க முடியுமா? துக்கத்தை மனசில் நிற்கும். அந்த பொருள் சுகத்தை கொடுத்தா எல்லா நேரமும் சுகத்தை கொடுக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதுதான் கொடுக்குதுன்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. நம்ம மனசு சரியாக இருந்தால் எந்த சூழ்நிலையிலையும் எந்த பொருளிலையும் நம்ம சுகத்தை அனுபவிக்க முடியும். மனசுலேருந்து நம்ம ஏற்றிட்டு அனுபவிக்கிறோம். இப்படியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி நம்மளுக்கு வரக்கூடிய ஆசைகள், கோபங்கள், இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தடுத்து நிறுத்திட்டோம்னா இந்த கர்மயோகை வாழ்க்கை வாழ்வதற்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கவே இருக்காது அப்படிங்கிறார். பொதுவாக அதர்மமான ஆசையை அறவே அகற்றணும், தர்மமான ஆசையை அளவோடு அனுபவிக்கலாம், ஆனால் அதற்கும் அடிமையாகி விடக்கூடாது. இப்படி வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாம் என்ன பண்ணலாம், கர்மயோகத்தை கடைப்பிடிச்சு வாழலாம். நீங்கள் அதர்மமான ஆசையை பிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் பிடிச்சிடுவீங்க, திருப்பி உங்களால் அதை விடவே முடியாது. அது என்ன பண்ண, உங்களை பிடிச்சிக்கிறோம். ஒருத்தர் ஆற்றுல கம்பளி மிதந்து போயிருக்கார், காற்று கம்பளியை போய் பிடிச்சி எடுத்துட்டார். எடுத்த உடனே இவர் வரமாட்டேங்கிறாரு, கத்திக்கிட்டே இருக்கார். ஏன்டா இழுத்துட்டு வர முடியாது, விட்டுட்டு வாடான்னு சொன்னாராம். நான் கம்பளியை விட்டு ரொம்ப நேரம் ஆச்சு, அது என்னை பிடிச்சது கரடி, கம்பளி நினச்சி பிடிச்சது கரடி, அது என்னை பிடிச்சிக்கிடுச்சுன்னாராம். அப்படித்தான் இந்த மது மற்ற விஷயங்களில் போய் இவங்க போய் அதை பிடிக்கிறாங்க. கடைசியில் என்ன பண்ணுது, அது இவங்களை பிடிச்சிக்குது. இவன் போய் அதை சுகத்தை அனுபவித்து பிடிக்கிறான், அது என்ன பண்ணுது, கடைசியில் இவன் விட்டாலும் அது விடுறதில்லை. அந்த மாதிரி விஷயங்களில் நம்ம கவனமாக இருந்தோம்னு சொன்னால் நாம் அந்த கர்மயோக வாழ்க்கையை முறையாக கடைப்பிடிக்க முடியும். திருக்குறள் ஒரு குறள் இருக்கு, இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர், துன்பம் கண்டு மனம் கலங்காதவர் துன்பத்திற்கே துன்பம் கொடுத்து விடுவார்கள் அப்படின்னு ஒரு குறள் இருக்கு. அதாவது நம்ம இந்த கர்மயோக வாழ்க்கை வாழும் பொழுது துன்பமெல்லாம் வரும் பொழுது அது மனசு கலங்காதான். அப்படி கலங்காமல் இருந்தால் அந்த துன்பமே என்ன பண்ணி வேண்டாம், ஒன்று நம்ம வேலைக்காக பயன் ஓடிப்பிடும். துன்பத்துக்கு இவர் என்ன பண்ணுவாராம், துன்பத்தை கொடுத்துட்டு நம்ம இவனை கஷ்டப்படுத்தன்னு வந்தோம், ஆனால் இவங்கிட்ட இது வேலைக்காக ஓடி போயிடும். ஏன்னா அப்படி ஒரு தாங்குகிற சக்தியும் மனப்பான்மையும் நம்மளுக்கு வரும். இதுதான் கர்மயோக வாழ்க்கை. அதனால் நம்ம இல்லறத்தில் எல்லாருமே இருக்கிறீங்க, இந்த வாழ்க்கையை முறையாக பயன்படுத்தி கர்மயோகப்படி வாழ்ந்து மனசை பக்குவப்படுத்தி நம்ம என்ன பண்ணணும், மோட்சத்தை அடைய வேண்டும். மனம் தூய்மை அடைவதற்கு இதை விட சிறந்த பாக்கியம் எதுவுமே இல்லை. மனசில் இருக்கக்கூடிய அழுக்கு, போட்டி, பொறாமை, வஞ்சனை, சூது இதெல்லாம் இந்த வாழ்க்கையை வாழ்ந்தோம்னு சொன்னால் கிடைக்கும். பூஜை பண்ணுறது, தியானம் பண்ணுறது ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் அந்த பூஜை பண்ணும்போது கூட இந்த முறைப்படி நான் பூஜை பண்ணுறது கடவுளுக்காக பண்ணுறேன், அவள் எனக்கு பலன் கொடுக்கலாம் கொடுக்காம போகலாம், கேட்கலாம் கடவுள்கிட்ட, பிரார்த்தனை தப்பு இல்லை. ஆனால் கொடுக்காது அவர் கையில் இருக்குது. இது இப்படி பூஜை பண்ணால் அது கர்மயோகம். எனக்கு கடவுள் கொடுத்துட்டே ஆகணும்னு கேட்டால் அது கர்ம யோகம் கிடையாது. அப்படி எல்லா விஷயத்துலையுமே ஒரு செயலை செய்யும்போது கவனமாக அந்த செயலில் முழு மனசோடு ஒன்றி செய்யணும். இது கடவுளுக்காக செய்கிறேன்னு செய்யணும், என்னுடைய கடமையின் பொருட்டு செய்கிறேன்னு செய்யணும்.
இதில் என்ன பலன் வந்தாலும் அது கடவுள் கொடுத்த பிரசாதம். என்னுடைய உழைப்பில் வந்துச்சு, நான் செஞ்சேங்கிற புத்தி முதல்ல அங்கே இருக்கக்கூடாது. இப்படியெல்லாம் இருந்தோம்னு சொன்னால் நாம் இந்த வாழ்க்கையை கடைப்பிடிக்க முடியும். ஏன்னு சொன்னால் இது கடவுளினுடைய கருணையினால் நான் செய்கிறேன், அவருடைய அனுகிரகத்தினால செய்கிறேன், இது பலன் கொடுக்குறது அவர் கொடுக்குற பிரசாதங்கிற புத்தி இருந்துச்சுன்னா ஆணவம் வராது. இல்லாட்டி என்ன ஆகும், ஆணவம் வந்து நம்மளை அழிச்சிடும். இதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னீங்கன்னா, ஆதிபராசக்தி சக்தி லீலைன்னு ஒரு சினிமாவில் சிவனுக்கும் சக்திக்கும் சண்டை வரும். அதில் என்னன்னீங்கன்னா, சிவபெருமான் அசுரர்கள் அழிச்சிட்டு வந்துடுவார், நிறைய அசுரர்கள் அழிச்சிட்டு வருவார். அழிச்சிட்டு வந்த உடனே சிவபெருமானுடைய அடியார்கள்லாம் இருக்காங்களே, இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சிவனை அழித்த அசுரர்களை அழித்த சிவபெருமான் வாழ்க, இந்த அரசியல்வாதி போட்டு கோஷம் போட்டு அவர் அப்படியே கைலாயத்துக்கு வருவார். சக்தி சிரிக்கும். சக்தியை பார்த்தோன்னே இன்னும் சத்தமாக போடுங்க, யார் சிவபெருமான் இன்னும் நல்ல புகழ் சத்தம் போடுங்க. அப்போ அந்த அசுரரை அழித்த சிவபெருமான் வாழ்க கற்றுக்கிட்டே வருவாங்க. நான் எவ்வளோ பெரிய அசுரனை அழிச்சிட்டு வந்திருக்கேன், நீ சிரிக்கிறேன்னு இவர் கேட்பார். யார்? சிவன் கேட்பார். உடனே சக்திக்கு வந்து, என்னங்க சாதாரண மனிதர்களே தான் செஞ்ச காரியத்தை சொல்லி இப்படி புகழ் பாருன்னா தப்புன்னு சொல்லுவாங்க, நீங்கள் எல்லாத்துக்கும் ஈசன் போய் இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு கேட்கும். இவர் அதெல்லாம் காதில் வாங்கும். நான் பெருசாக செஞ்சுட்டு வந்திருக்கேன், நீ இப்படி பண்ணுற அப்படி பண்ணுறேன்னு சண்டை வந்து சக்தியா சிவமா, நான் இல்லாட்டி நீங்கள் செய்ய முடியாது நான் சக்தி சொல்லும். புரியுதுங்களா? அவர் நான் சிவம் இல்லையே சக்தி இல்லையே பாரு. 2 பேர் வாக்குவாதம் வந்து சண்டை போட்டு சக்தி ஓடி போயிடும். போனவனே ஒரு சிவனேன்னு உட்காந்துருவார், சக்தி எல்லாம் போயிடும். இதில் 2 தத்துவம் இருக்கு. ஒன்று, சிவனுக்கே ஆணவம் வந்தால் கூட சக்தி போயிடும். அப்போ நம்மளுக்கெல்லாம் என்ன கதி? ஒன்று. இன்னொன்று, சிவன்கிறது பரம்பொருள் தத்துவம், ஆதார தத்துவம், அது செயல்படாது. இது மாயா, சக்திங்கிறது மாயா தத்துவம். சக்தியோட மாயை சேர்ந்தா செயல்படும், இல்லாட்டி செயல்படாது. அது ஒரு தத்துவ ரீதியாக ஒரு ரீதி இருக்குது, அதை இங்கே வேணாம், அது பெரிய விசாரம் இருக்குது அதில் எல்லாம். பொதுவாக பார்த்தா சிவனுக்கே ஆனால் வந்து சக்தி இல்லாமல் போயிடுற போது நம்ம சாதாரண மனுஷன் எப்படி இருப்போம்? அப்போ கர்மயோக வாழ்க்கை வாழ்ந்தோம்னு சொன்னால், நான் கடவுளுக்காக செய்கிறேன், நான் எல்லா செயலும் கடவுள் எனக்கு கொடுத்தது இது, ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு பலனும் நான் ஏற்கனவே செய்த பாப புண்ணியத்தின் அடிப்படையில் தான் வருது. அப்போ நான் தானே காரணம். ஒரு நல்ல செயல் செஞ்சாலும் நான் செஞ்ச பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் வருது. பாவம் ஒரு துக்கம் வந்தால் யாரோ கொடுக்குற துக்கம் கிடையாது, நம்ம செஞ்சது தான், அதை பகவான் வகுத்து வழங்குறார். அதனால் நம்ம கடவுளின் காரணத்திற்காக கடவுளை முன்னிட்டு செயலை செய்யணும். பலனை கடவுள் கொடுத்த பிரசாதம்னு ஏற்றுக்கிறணும். ஏற்றுக்கிட்டு சமபாவனையோடு நம்முடைய கடமையை செய்யணும். இந்த 40 மார்க் எல்லாத்துலேயும் வாங்கியே ஆகணுங்கிற மாதிரி குடும்பத்தில் பல பேர் இருப்பாங்க. ஒருத்தருக்கு செய்கிறது ஒருத்தருக்கு செய்யாமல் இருக்கிறது, அப்படி இல்லாமல் எல்லாத்துக்கும் சமபாவனை இருக்கணும். இன்பம் வரும், துன்பம் வரும், லாபம் வரும், நஷ்டம் வரும், எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையோடு இருக்கணும். இப்படியெல்லாம் இருந்து நம்ம வாழ்ந்தால் ஞானத்துக்கு தகுதியை பெற்று ஞானத்தை அடைந்து மோட்சத்தை அடையலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.